गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द वन्दे चन्द्रकलावतंसरमणीं वृन्दावकासेवितां वन्दारो व्रजनन्दनद्रुमलतां मुक्तिस्थलाधीश्वरीं उरुवादपुरीनाथो दक्षिणद्वारकस्थितः रक्षस्वस्मान् करुणया शरणागतवत्सलः श्रीमातृदत्ततनयं करुणाम्बुराशिविच्छन्दधर्ममधुसभ्यमुखारविन्दं नारायणं नलिननाथपदारविन्दमाध्वीमधुव्रतमहं शरणं व्रजामि. கருணாவாரியான ஸ்ரீ குருவாயூரப்பன் சக்கரவர்த்தியான ஜனமேஜயனுக்கு 4 மாச காலம் பகவானை ஆராதிச்சதுனால ஒரு நாள் ராத்திரி சொப்னத்துல 4வது மாசம் 120வது நாள் ராத்திரி சொப்னத்துல வந்து கரபந்தேருகேணத்தம் தன்னுடைய திருக்கையினால ஜனமேஜயனை தடவி கொடுத்து அவனுக்கு ராஜசரீரம் வரும்படியா பண்ணினாளுங்கிறான உத்தம சரித்திரத்தை மகாத்மியத்துல போய் சொன்னாள். அப்பேற்பட்ட பகவான் வசிக்கக்கூடியதான கஷேத்திரம், வசிக்கிறான்னாக்க எப்போதுமே இருக்கான்னு அர்த்தம். எல்லாரும் ஏதாவது ஒரு ஊருக்கு போனா அங்க சுவாமி இருக்காரு பார்த்துட்டு வந்தோம்னு சொல்றதோட சரி அப்படி இருப்பாரு. குருவாயூர் கஷேத்திரம் அப்படி இல்லை, பகவானுடைய நிரந்தர வாசஸ்தலம்னு சொன்னாள். வைகுண்டன் எல்லாம் அவனுக்கு வாசஸ்தலம் இல்லைன்னு விட்டாள். மகாலட்சுமி ரமா காமுக மந்திரம்னு போன வகுப்புல சொன்னேன். ரமா காமுக மந்திரம்னு குருவாயூர்லயே தங்கியிருக்காளாம். சுவாமி எத்தனையோ சொன்னாள் வைகுண்டத்துக்கு நம்ம போயிடலாம், நம்ம ஊர் அதுதான், வா நம்ம அங்க போயிடலாம்னு சொல்லி கூப்பிட்டாள். எத்தனையோ கூப்பிட்டாள், வரலேன்னு விட்டாள். ஏன் வரலன்னு கேட்டாள் சுவாமி. அங்க இந்த கேள்விங்கிற வாக்கியம் கிடையாது, நீங்க என்னமோ தேவி படக்கம்னு என்னெல்லாமோ சொல்றாரு, அதை நன்னா இல்லை. இதை பார்த்தாக்க ஒருத்தருக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா இன்னொருத்தர் இதை விட ஒத்தியா கட்டிருந்தாக்க தோணும், ஐயோ அவாத்த இதை விட பிரமாதமா கட்டிருக்கா அப்படின்னு தோணும். அதை விட பிரமாதமா உன்னை பண்ணினா இன்னொருத்தர் அதோட பிரமாதமா உன்னை பண்ணிட்டான்னு தோணும். அது மாதிரி எங்கேயும் இல்லாமல் இங்கே சில விசேஷங்கள்லாம் இருக்கு. இந்த சுவாமியுடைய உஷ பூஜையினுடைய அழகு என்ன, அந்த பஞ்சீரடி பூஜையில் அவனை பார்க்கக்கூடிய சௌக்கியங்கள்ல இப்படி எல்லாம் இருக்கிறது வைகுண்டத்துல இல்லை. இத்தனை ஜனங்களும் கிருஷ்ணா ஹரே ஜெயான்னு உள்ள வருது, சாந்தத்து வரைக்கும் வந்து பார்த்துட்டு போறது. வைகுண்டத்து ஜனங்கள் நம்முடைய வாசக்காப்பான்லாம் இந்த ஜனங்களை எங்கேயோ ஓரமா கொண்டு நிறுத்தி விடுறாங்க. அதனால இந்த சௌக்கியம் அங்க இல்லை, நான் அங்க வரல, வேணும்னா நீங்க இங்க வாங்கணும். அதனால்தான் கிருஷ்ணன் இங்கேயே இருக்காளாம். ரமா காமுக மந்திரமா இருக்கிறதுனால, மகாலட்சுமி அங்கேயே இருக்கிறதுனால தானும் அங்கேயே இருந்து ஆக வேண்டியிருக்கு அவனுக்கு. அதனால அப்படி தங்கிவிட்டால் அங்கே விட்டாள். அதனால்தான் ஜீவகலையோட சுவாமி அந்த விக்கிரகத்தை பிரகாசிக்கின்று எல்லாரும் என்னெல்லாம் கேட்கிறாளோ எல்லாத்தையும் வாரி கொடுத்துருக்காளாம். அப்பேற்பட்ட கருணாந்தியான அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய சன்னதியில தான் இந்த நாராயணியத்தை ரச்சனை பண்ணிட்டு இருக்காள். 426 வருஷம் முன்னாடி ஈபட்ட ஸ்ரீ ஆதிசேஷனுடைய அம்சமாக வந்தவள் அந்த ஸ்ரீ குருவாயூரப்பன். நெரு வியாபாரகா அதி, அவனுக்கு ஒரு செயலும் கிடையாது, ஒரு காரியமும் அவனுக்கு கிடையாது. ஒரு காரியம் யாராலையும் அவனுக்கு ஆக வேண்டியதும் எதுவும் இல்லை. அவன் ஒரு காரியமும் செய்யறதும் கிடையாது. நெரு வியாபாரகா அதி. சரி அப்படிதான் இருக்கானே, அதுக்குதான் காரணம் உண்டாங்க. நிர்வியாபாரமா இருக்கமே காரணம் உண்டா அப்படின்னா நிஷ்காரணம், ஒரு காரணமும் இல்லை அதுக்கு. அதான் போன கிளாஸ்ல விஸ்தாரமா எடுத்து சொன்னோம். நிர்வியாபாரமா இருந்தாலும் நிஷ்காரணம், அதுக்கு ஒரு காரணம் கிடையாது அவனுக்கும். இந்த பிரபஞ்சத்தை வந்துடுச்சே உங்ககிட்ட இருந்து எனக்கு தெரியலேன்ட்டார் அவர், அதுக்கு ஒரு காரணம் அவருக்கு கிடையாது. அதனால என்னன்னா இது வரணும்னு அவசியம் அவருக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இது அவசியம் தான் வந்துருச்சு, அவர் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவசியம் அவருக்கு ஒண்ணும் இல்லை. அதனால எந்த மாயையானது எல்லா தோற்றத்தையும் உண்டாக்குறதோ அந்த மாயையை தன்னுடைய கண்கள்ல வச்சிருக்காளாம். ஹரிநேத்திர கிருதாலயாம், இந்த மாயாதேவியை தன்னுடைய கண்கள்ல வச்சிருக்காள். அந்த கண்கள்ல வச்சுட்டு கல்பாதிகாலிய சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல அப்படியே அந்த மாயையை பார்க்கிறாள். பார்த்த உடனே அந்த மாயை தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. ராஜாக்கள் எல்லாம் எல்லாரையும் சேவகாலாம் கூப்பிட்டு இந்த காரியம் செய்யணும்னு சொல்ல வேண்டாம், அப்படி கண்ணாவை திரும்பி பார்த்தா உடனே அந்த வேலை ஆயிடும். ஆமா, நம்ம காமக்கொட்டி பண்ணிவாள். இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமியெல்லாம் தொடச்சி இந்த வேதியிலேருந்து தொடச்சி எடுத்து சிம்மாசனத்தை வச்சு திரும்பி பார்ப்பால் பில்வா ரெடியா இருக்கும்.
ஆக்ஷனுக்கு. அது மாதிரி அப்படி கைங்கரியம் பண்ணுவாங்க எல்லாரும். அது மாதிரி ராஜாக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு காரியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கண்ணால பார்த்த உடனேயே அந்த மாயைக்கு என்ன வேலைன்னு தெரியும், தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சுடுறது. அதனால இந்த மாயா ஸ்வரூபங்கிறது நல்லா சொன்னோம் போன கிளாஸ்ல. மாயையை அவர் எங்கேயோ வெளியிலேருந்து எடுத்துட்டு இந்த காரியங்கள்லாம் செய்யல. ஏன்னா வெளியிலேருந்து ஒரு சாமான ஒருத்தர் எடுத்துட்டாக்க அவருக்கு அத்விதீயங்கிறதான பேரு போயிடும். அந்த அத்விதீய தன்மை அப்புறம் இருக்காது அவருக்கு. அவர் அத்விதீயனா தான் எப்போதுமே இருக்காதுன்னு எல்லாம் சொல்றது. அதனால மாயை எங்கேயும் வெளியிலேருந்து வரலேன்னு ஆயிடுச்சு. சரி, அந்த மாயை வெளியிலேருந்து வரலையே, அவருக்குள்ளேயே எங்கேயாவது ஒழுங்கி இருக்கா, அவருடைய சரீரத்துக்குள்ள எங்கேயாவது ஒழுங்கி இருக்கா அந்த மாயைன்னு கேட்டாக்க, அப்படி இருந்ததுன்னா அந்த சரீரம் சித்த சத்துவமா இருக்கு. அந்த சித்த சத்துவத்தோட அந்த மாயை போய் கலந்து என்ன ஆகுனாக்க சித்த சத்துவம் அசித்தமா போடும். அதுக்கு ஒரு குறைவு ஒன்றும். பால் நல்லா வெளுப்பா இருக்கு, டிகாஷன் ஊற்றினோடனே கலர் மாறி போச்சு பாருங்க, அப்புறம் அது பால்னு சொல்ல முடியுமோ? அது மாதிரி இந்த சித்த சத்துவத்துக்கு ஏதாவது ஒரு தோஷம் வந்துட போறதுன்னு சொல்லி இந்த மாயை அதோட கலக்கிறதான்னு கேட்டால் கலக்கமும் இல்லை. சார் வெளியிலையும் இல்லைங்கிறாரு, அதையும் எடுத்துக்கலைங்கிறாரு. உள்ளேயும் அந்த மாயை இல்லை, அந்த மாயை சித்த சத்துவத்தோட கலக்கவும் இல்லைன்னா எங்கதான் இருக்கு அப்படின்னா இது மனசுனால புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப என்ன தெரியுமோ தெரியுது, இந்த சுத்த சத்துவம் தான் அந்த மாயை, வேற ஒன்றும் தனியா ஒன்றும் மாயின்னு ஒன்றும் இது என்ன வரல. அந்த சுத்த சத்துவத்தோட ஒண்ணுமே கலக்க முடியாது. அதைத்தான் சொன்னாலும் ஸ்வச்சத்வாது அச்சாதிக பரசுக கர்ப்ப நிர்வாச ரூபம் நாள் போன ஸ்லோகத்துல அந்த ரூபத்துக்கு ஒரு குறைவும் கிடையாது. எப்போதும் ஸ்வச்சமா இருக்கு, படிகம் மாதிரி ஸ்வச்சமா இருக்கு, பரிசுத்தமா இருக்கிறதுனால மாயை அதுல போய் கலக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வெளியிலேருந்தும் அந்த மாயை எடுத்துக்கல, உள்ளே அந்த மாயை இருந்தாலும் ஸ்வச்சமான அந்த சுத்த சத்துவத்தோட கலக்காம இருக்கிறதுனால மாயையே தனியா ஒண்ணு இல்லை. இந்த சுத்த சத்துவம் தான் அந்த மாயையா இருக்கு. சுத்த சத்துவத்துக்கு ரெண்டு வேலை இருக்கு. அது அப்படியே டாம்ல பேசின ஜனம் மாதிரி ஒரு காரியமும் இல்லாமல் இருக்கு. அதான் வியாபாரகா நிஷ்காரணம். அதை போய் பார்த்தா அந்த ஜனம் என்ன பண்ணும்னே தெரியாது. குழந்தைகள்லாம் அப்படி கால ஆக்கி விளையாடிட்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஜனத்தை அந்த பிளாஸ்டேட்டை திறந்தானா எப்படி அடிச்சுட்டு போடுதோ, சரி மக்களுக்கு அடைஞ்சுன்னா அப்படியே தள்ளிட்டு போடும். அது மாதிரி இந்த மாயைங்கிறது அந்த கேட்டை திறந்த உடனே அந்த மாயை வெளியில வந்ததுன்னா ஒருத்தரும் சமாளிக்க முடியாது. எத்தனை பெரிய ரிஷியாத்தான் இருக்கட்டுமே, பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயஸ்தி தேவி மகாத்மத்துல போய் சொல்றாள். மேகஸ்கர மகரிஷி ராஜாவான சுரதங்கிற ராஜாக்கும் சமாஜிங்கிற வைத்தியனுக்கும், அப்பா அந்த மாயை பற்றி கேட்டேடா, அது பேர்பட்டது தெரியுமா? மகாமாயா பிரயஸ்தி பலாத் ஆக்கிருஷ்ய மோகாய. அப்படியே இஸ்லாமுக்கான விஷயம் என்ன, வசிஷ்டாக்கள் என்ன, பலாத்காரமா பிடிச்சி இழுத்து மோகங்கிறதான படுகொழில தள்ளிவிடுவா. அவனை இருக்க முடியாதுடா, உலகத்துல யாருக்கும் எத்தனை தபஸ்தியா இருந்தாலும் முடியாதுடா. அப்படி பலாத்காரமாக இழுத்து தள்ளுறாராம். அதுல மாட்டிங்க விஸ்வாமித்திர மகரிஷிலேயே அதை போய் மாட்டின்னு இருக்கான்னா காக்கத்தான் அரக்கானாம். இந்த சாதாரண ஜனங்களுடைய கதியானது அப்படி என்ன? அதனால அப்பேற்பட்ட மாலையானது வழியில கலந்து கொடுத்துனா அதை தடுக்க பிரம்ம உஷ்ண சிவானிகளாலையும் இந்திர வருண எம குணராதிகளாலையும் முடியாதுன்னு. அதனால்தான் இந்த மாலை இது நம்முடைய பார்வையில தான் ஒரு வித்தியாசம். இத மாயங்கிறோம், இது சித்த சத்துவங்கிறோம். ராத்திரி போனா இந்த வஜப்பருப்பு நியாயத்துல பழுதையை முடிச்சு விட்டான், பாம்பதான் முடிச்சேங்கிறான். எத்தனை சொன்னாலும் அவனுக்கு புரியுது இல்லை, பாம்பை முடிச்சேன், காலில் கடிச்சு முழு குச்சி இருக்கு, காலில் கடிச்சு விட்டுங்கிறான். இன்னும் வளர்க்கப்படுறது சாத்திரியில கொண்டு வந்து அடிச்சு கண்ணால பாடுறா மகாபாவி, அது பாம்பு இல்லடா பழுதடா அப்படின்னு சொன்னப்பறம் புரிஞ்சு பார்க்கறான். அதிக இதைத்தான் நான் இத்தனை நாள் பாம்புன்னு சொன்னேனாங்கிறான். இத்தனை நாள் நம்ம இத்தனை நாள் ஜென்மாவா எத்தனையோ நினைச்சிட்டு இருக்குமே, இதெல்லாம் என்ன சேர்ந்தது, என் புத்திராள், என் பத்னி, என் வீடு, என் வாசம் சொல்லிட்டு இருக்குமே, இதெல்லாம் என்னங்கிறது ஒரு வெளிச்சம் இல்லாததுனால புரியல. ஒரு வெளிச்சம் வந்துட்டா அது இதுல போய் ஈடுபட்டேன். எத்தனை நாளா இது என்ன இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், குட்டிச்சோடா போச்சு எல்லாம். அப்ப தோன்றுது, அப்ப தோணுது வயலை கொஞ்சம் வயசு சரியா போச்சு. அவன் எப்போ நமக்கு ஞானம் வருது, எப்போ ஊருக்கு போற போது ஞானம் வருது. என்ன பிரயோஜனம்? அதனால இந்த மாயை காரியம் அப்படித்தான் இருக்கு எல்லாருக்கும். எந்த மாயையானது மனுஷனை தீடிச்சுடுச்சுன்னா அப்புறம் விடாது. அதுக்கு பகுஜன்மாந்திர தபஸ்னால அது நம்ம கிட்ட வராம பண்ணிக்கணும். அது நமக்கு சாத்தியமா இல்லை. அதனால எப்போ அந்த பழுதைய வந்து பழுதைன்னு எப்ப தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு வெளிச்சம் வந்த அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பழுதைன்னு பார்த்தா சுத்த சத்துவம் ஒன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பழுதையை பாம்புன்னு பார்த்துட்டா அது மாயலாம்.
அது மாதிரி இந்த பிரபஞ்சம் ஸ்ரீகுருவாயிருடைய அங்கமாக நான் பார்க்கிறேன் நினைச்சுட்டே ஆகில் சுத்த சத்துவம் தான் எல்லாமே, கவலையே எல்லாம் போய் இருக்குது, எல்லாருமே அவருடைய அங்கம் தான். இல்ல 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 சார், இது அப்படி இல்லை சார், கடையா தெரியுது என் கண்ணுக்கு, ஒரு கட்டடமா தெரியுது என் கண்ணுக்குன்னு சொல்லிட்டேன்னா மாறிடுதான். அப்புறம் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு எத்தனை காலம் ஆகணுமோ அது நமக்கு தெரியாது. இந்த சுத்த சத்துவமும் மாயையும் ஒண்ணுதான் சொல்றோம். ஆனால் இந்த மாயை, இது மாயையா இருந்ததுன்னா இதுக்கு ரெண்டு காரியம் இருக்கு. சுத்த சத்துவமா இருந்தா ஒரு காரியமும் கிடையாது. அதான் நிர் வியாபாரா நிஷ்காரம். அதெல்லாம் ஞாபகம் வச்சு இதெல்லாம் ஒரு 100 தடவை திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமோ, இந்த பேசிஸ் நல்லா, இந்த பவுண்டேஷன் நல்லா இருந்தா தான் மேல போக போக உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும். இந்த 5வது, இந்த முதல் தசகமே ரொம்ப கஷ்டமான தசகம். நல்ல இமேஜினேஷனும் நல்ல பவுண்டேஷனும் இருந்தா தான் புரியும். இந்த மாயையானது, மாயையும் ஒண்ணுதான், சித்த தத்துவம் ஒண்ணுதான் சொல்லிட்டேன். ஆனால் நீ சித்த தத்துவமா பார்த்தேன்னா அதனுடைய குணம் வேற, மாயையா பார்த்தா அதனுடைய குணம் வேற. சித்த தத்துவமா பார்த்தா அதுக்கு ஒரு குணமும் கிடையாது, நிர்குணம். அது 3 குணங்களையும் தாண்டி நிற்குது. நிர் வியாபாரம், ஒரு காரியமும் கிடையாது. நிஷ்காரணம், எந்த காரணமும் அதுக்கு கிடையாது. அது மட்டும் கிராம பார்த்து மாயையா பார்த்தா அதுக்கு 2 காரணம் இருக்கு, அது 2 சக்தி இருக்கு. அந்த மாயைக்கு ஆவரணம் விக்ஷேபம் இருக்கு. ஆவரணம்ங்கிறது ஒரு தடை, விக்ஷேபம்ங்கிறது கன்ஃபியூஷன். 4:30 மணி ஆயிடுச்சு, இந்த கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமா, டிவியில் ஒரு சீரியல் இருக்கு, ஒரு மேட்ச் காமிக்கிறானே போகலாமா வேண்டாம், ஒரு சின்ன குழப்பம். சரி, கிளாஸ் தான் தொடர்ந்து இருக்கு, அடுத்த சனிக்கிழமை போய்க்கிறது, மேட்ச் போயிட்டுனா வராது, காமிச்சான் சரியா போய். இது மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன், ஒரு தடை. அங்கேருந்து எழுந்து வர கிளாஸுக்கே வந்தாச்சு, என்ட்ரன்ஸ் மட்டும் வந்தாச்சு, ஏதோ ஒரு போன் வந்து திரும்பி ஆகிட்டு போட்டேன். சரி, இப்படி இந்த ஆவரண விக்ஷேபத்தை வச்சிருந்துதான் இந்த மாய உலகத்தை ஓட்டின்னு இருக்கு. ஏன்னா மாயவுக்கு ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டேன். காரியம் இருந்தா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஒன்று வேணும். என்ன 2 கண்ட்ரோல் வச்சுருக்கு எல்லாருக்கும். ஆவரண விக்ஷேபம் எல்லாத்தையும் அந்த வலையை தூக்கி போட்டோன்னே எத்தனை நீளம் பிடிக்கிறான். அது மாதிரி இந்த ஆவரண விக்ஷேப வலையை நெட்டை தூக்கி எறிஞ்சதுன்னா எல்லாரும் மாட்டிவிட்டாங்க. சமஸ்த பிரபஞ்சத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவராசிகளும் அதுல போய் மாட்டிவிடுது. சரி, இந்த ஸ்ரீகுருவாயூரப்பன சுத்த சத்துவம்னு சொல்லிட்டாக்க, சார் மாயினா சுத்த சத்துவமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த மாயினுடைய 2 இந்த ஆவரண விக்ஷேப சக்திகளை கொண்டு அவன் மேல ஏற்றப்படாது. அவன் சுத்த சத்துவமா இருக்கான். இந்த காரியம் மாயினால ஏற்பட்டு, இதைத்தான் திருப்பி திருப்பி விளக்கமா சொன்னேன். சார் இவர் இத்தனை காரியம் பண்றாரு, எங்கேயாவது கட்டுக்கிட்டு போய் இந்த ஆவரண விக்ஷேப சக்தியில் இவரையும் மறைச்சுவிட்டா இருக்கு போனோம். சார் நானும் போய் அதை மாட்டி விட்டேன் சார், இந்த மாயை எதையும் மாட்டி கொடுத்து தெரியாம பண்ணி கொடுத்து அப்படின்னாக்க அப்படியும் இல்லை. இவரும் ஆவரண விக்ஷேப சக்திகளால மறைக்கப்படவில்லை, நாமளும் பார்க்க முடியாது பண்ற. சார் சுத்த சத்துவம் தான் கண்ணுக்கே தெரியாது சார், அது திருஷ்டிகோச்சரமா இல்லையே, எப்படி பார்க்க முடியாது பண்றார் அவர். இந்த மாயினால பண்றார். மாயாஸ்வரூபத்தை எடுத்துட்டு நீ என்ன பாருன்னு சொல்றார். மாயாஸ்வரூபத்தை எடுத்த உடனே ஆவரண விக்ஷேபம் வந்து மறைச்சுடுங்க சார், அந்த மறைக்காம பண்றாளாம். அதை நம்மகிட்ட வச்ச கருணையினால இந்த ஆவரண விக்ஷேப சக்திகளை தன்னையும் மறைக்காம சித்து சொத்துத்தை திற போட்டு மறைக்காமல் நகர்த்தி விட்டு உன் கண்ணுக்கு தெரிய முடியா பண்றாரோ. எப்படி தெரிய முடியா பண்றார்? விக்கிரக ரூபமா தெரிய முடியா பண்றாள்னு இன்னைக்கு சொல்லப்பட. இவ்வளவு பெரிய விஷயத்தை ஐயோ இந்த மாயையானது வந்துனாக்கா ஆவரண விக்ஷேபங்களால எல்லாமே மறைஞ்சு போடுமே, யாருக்கு புரியாம இருக்கே ஒன்றும். இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற போது தான் தன்னையும் மறைக்காமல் ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கான். கோயிலுக்கு போன உடனே ஸ்கிரீனை திறந்தா தான் தெரியும், அதான் ஆவரண விக்ஷேபம். ஸ்கிரீனை திறந்தா அந்த ஜோதிஷ் தெரிய போகுது. ஸ்கிரீனை எப்ப திறக்க போறான் தெரியல, திறக்கிறானா திறக்கலையா தெரியல. சார் புண்ணியாக வந்துட்டு 2 மணி நேரம் ஆகும் சார். திருச்சூர்ல சாமியை பார்க்க போனேன், அப்புறம் 10 மணி கலந்து 7 மணி சாமி பார்க்க போனேன். 9 வரைக்கும் மூடி விடுவா. எனக்கு 9 மணிக்கு ட்ரெயின் போயிருக்கேன். உள்ள போயிருக்கேன், புண்ணியாவனே கதை காட்டிட்டான். எத்தனை வழி ஆகும் எங்களுக்கே தெரியாதுங்கிறான். கோவில் யாரோ வந்து இடது கீழே விழுந்து காலிலேருந்து ரத்தம் ஒன்று விட்டான். 11 மணிக்கு திறந்துருக்கான். அப்புறம் 3 மணி நேரம் ஆயிருக்கு புண்ணியாக முடியாது.
நாலு கூட வடக்கங்கி வந்துட்டான் ட்ரெயினோட ஏறி. அது மாதிரி கிணறு எப்ப திறப்பான்னு தெரியாது. இந்த ஆவரண விக்ஷேபம் நீங்க அப்படி பண்ணவே இருக்கு செய்திருவாயிருக்கும். அவருக்கு நம்மகிட்ட ஒரு கருணை இருக்கு. அதனால என்ன பண்ணாரு தெரியுமோ, தன்னை திற போடாதேன்னு சொல்லிட்டார். என்ன மறக்காதரா அப்படின்னு ஆவரண விக்ஷேபத்துக்கு சொல்லிட்டார். சரி உங்களை மறைக்கிற பாலசுப்ரமணியத்தை மறைச்சுடுறேன், அவன் எங்க போடுவான் எங்க சேர்ந்து, அவன் கரெக்டாக நிற்கிற போது உங்களை சாதாரண நிற்கிறான்னு நினைச்சுக்கிட்டே பண்ணிவிடுறேன். சரியா போச்சு. இல்ல இல்ல அப்படியும் பண்ணாத, இந்த சித்த சத்துவங்கிறது மனசுல ஓடி இருக்கட்டும் அவனுக்கும் அப்படி பண்ணிட்டான். அதனால நமக்கு எப்பெல்லாம் சித்த சத்துவம்னு அவன் சித்த சத்துவம்னு மனசுல படுதோ இந்த ஆவரணம் நம்மளை மறக்கலன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்ரீ குருவாயூரப்பன் சாதாரண கற்சலை இல்லை, பாதாளங்கிற சிலை இல்லை, அதுக்கு கைகாலெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதான நினைப்பு அது சித்த சத்துவ ஸ்வயம் ஜோதி சுப்பிரகாசம் சைதன்யம் இப்படியான நினைப்பு நமக்கு அங்க நிற்கிற போது வந்துட்டு ஆசில் ஆவரண விக்ஷேபம் உங்களை மறக்கல, மாய உங்ககிட்டே ஓடி போச்சு. அதனால இந்த சித்த சத்துவ ரூபியை தன்னுடைய கண்களுக்கு காட்டுறதுக்காக திருஷ்டிகோச்சரமா பண்றதுக்காக தான் அந்த மாயையுடைய ஒரு அம்சத்தை எடுத்துட்டு ரூபமா தெரிஞ்சான். முழு மாயை எடுத்துட்டு தெரிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோ நம்ம பார்க்கவே முடியாது, கிட்டேயே போக முடியாது. ஏதோ மாயில் துளியோண்டு அம்சம்னா எவ்வளவு இருக்கணும்டா, இவ்வளவா ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு சாக்லேட் தின்னு இருக்கும், கொஞ்சம் குருன்னு கேட்டா கொஞ்சம் போல திண்ணி கொடுக்கும், பார்த்தா ஒண்ணுமே இருக்காது கையில இருக்கு. அது மாதிரி அக்கணும்டா அப்படிதான் இருக்கு. துளியோட அம்சம்னு சொல்றாரு அவர், நம்ம கண்ணுக்கே தெரியாத அம்சம் ஆட்டம் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனாக இந்த கிழக்க நடையில நமக்கு பிரசாதிக்கிறானாம் பிரபு. இல்லைன்னா அவனை பார்க்க முடியாது. அந்த மாயிலிருந்து தம் அம்சம் சித்வா ஒரு அம்சத்தை எடுத்துட்டு ரூபம் ததாதி இந்த கீர்த்தி வாய்ந்த ரூபத்தை நமக்கு திருஷ்டிகோச்சரமாக செய்கிறார். இந்த இடத்த போய் சர்வசாரோபனிஷதம் சொல்லிட்டு, இந்த போன கிளாஸ்ல தான் இருக்கேன், இந்த கிளாஸுக்கு வரல. சர்வசாரோபனிஷதம் இந்த இடத்த ரொம்ப அழகா சொல்லிட்டு, அநாதி அந்தர்வத்னி பிரமாண அப்பிரமாண சாதாரண நசதி நசதி விஸ்வம் அகாராத் விகாரஹேதோ நிரூப்யமானே அசதி அனிரூப்யமானே சதி லட்சண சூன்யா சா மாயா இது உச்சியதே. அப்பா நீ மாயை மாயன்னு கத்திரையாட்டாங்க, இதுக்கு ஒரு டெஃபினேஷன் தரேன்டாங்க. அநாதி அந்தர்வர்த்தினி, ஒரு அநாதியான கர்ப்பிணி அந்த மாயம், பிரசவிச்சுட்டே இருக்காது, கண்டினியூஸ் டெலிவரி, உலகம் உண்டாயிட்டே இருக்கு, எத்தனையோ பிரபஞ்சம், ஆயிரக்கணக்கான பிரபஞ்சம். அநாதி கர்ப்பிணி தான் முதல்ல இருந்தவள், ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட் உமன் அவதான். உலகத்தை சேர்ந்தா அதுல இருந்துதான் பிரகிருதி உண்டாச்சு, பிரகிருத்திலிருந்து மகத்து உண்டாச்சு, மகத்திலிருந்து அவ்வியக்தமான இது கத்தாரக்தமான புத்தி தத்துவங்கள்லாம் உண்டாச்சு, அகங்காரம் உண்டாச்சு, அதுல இருந்து தன்மாத்திரா உண்டாச்சு, அதுல இருந்து பஞ்ச ஸ்தூல பூதங்கள்லாம் உண்டாச்சு, உடனே சத்துரஜ சமூக குணங்கள்லாம் உண்டாகி உலகம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்படி அநாதி கர்ப்பிணி, ஏன்ஷியன்ட் அண்ட் கண்டினியூவஸ், பிரசவிச்சுட்டே இருக்கா, டெல்லி ஐந்தே இருக்க மாட்டேன். எத்தனை பிரபஞ்சம், கணக்கில் இல்லாத பிரபஞ்சம். அருணம் போய் சொல்றது, இது கணக்கு பண்ண எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு பிரமாணத்துக்கும் அப்பிரமாணத்துக்கும் சமமா இருக்கு. சார் மாயை உண்டா இல்லையா சார்? உண்டு. இல்லை, ஒரு பார்வையிலேயே மாயை உண்டா இல்லையான்னு ஒத்தனையே சொல்லிவிடலாம். சித்த தத்துவமா பார்த்தா மாயை இல்லை, மாயை பார்த்தா பிரபஞ்சமா பார்த்தா மாயை. இந்த உலகத்தையே நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்க எல்லாம் என்னோட சைதன்யம், ஸ்ரீகுராய்ப்பட சைதன்யமா நான் பார்த்துட்டேன் ஆகில் நோ மாயா. இல்ல நீ வேற நான் வேற நீங்க வேறன்னு பார்த்துட்டேன் ஆகில் மாயா. இது பிரமாணத்துக்கும் இருக்கு அப்பிரமாணத்துக்கும் இருக்கு. எதை எப்படி சொல்ல முடியாது, டிஃபைன் பண்ண முடியும்? இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த மாயைக்கு ஒரு மாறுபாடும் கிடையாது, அது சித்த தத்துவமா இருக்கிறதுனால. ஆனா உலகத்துங்களுக்கு மாறுபாடை உண்டாக்கின்றது. யாரா ஒருத்தர மாதிரி ஒருத்தருக்காளோ, குணங்கள்ல ஒருத்தர மாதிரி இல்லை, பிசிக்கல் கேரக்டர்ஸ்ல ஒருத்த மாதிரி இல்லை, ஒண்ணுமே ஒருத்தர மாதிரி ஒருத்தர் கிடையாது. இத்தனை வித்தியாசம், பேச்சு பொருள் முதற்கொண்டு ஒருத்தர மாதிரி ஒருத்தர் இல்லை. அதனால தான் மாறுபடாமல் மாறுபாடுகளுக்கு காரணமாகவும் ஆராய்ந்து நிரூபித்தால், ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கறது, இந்த மாயங்கிறது என்னடா அப்படின்னு ரிசர்ச்சுடைய முடிவு என்ன தெரியும்?
அதுக்கு சுத்த சத்து உண்டாது. இதை போய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும். இது இல்லாத வஸ்து. யாமா சாமாய, எது இல்லையோ மாய. இப்படி ஆராய்ந்து பார்த்தால் இல்லாததாகவும் நிரூபிக்க முடியாததாகவும் நிரூபிக்காத போது இருக்கிறதாகவும் அனலைஸ் பண்ண தெரியல எல்லாருக்கும். சார் இந்த அனாலிசிஸ் சரியா வராது சார். நாங்க ஆத்துக்கு போகணும் சார், எங்க வீடு அங்க இருக்கு சார், எங்க குழந்தை ஸ்கூல்ல இருந்து வராங்க சார், சரியா போயிட்டு. நிரூபிக்காத போது இருக்கிறதாகவும் இப்படி காண்பிக்கக்கூடிய அடையாளம் எதுவும் இல்லை. ஐடென்டிட்டி கார்டு தொங்க விட்டுருக்கான மாதிரி வச்சு இப்படிதான் இருக்கும், இந்த போன் நம்பர்ல இருக்கான்னு கிடையாது. காண்பிக்கக்கூடிய அடையாளம் ஏதும் இல்லாததாகவும் இருப்பது எதுவோ அதுக்கு மாயைன்னு பேரு. இப்படி மாயா ஸ்வரூபத்தை விளக்கி இந்த மாயைதான் எல்லாத்துக்கும் காரணம், அதுக்கும் ஸ்ரீகுருவாயூரப்பனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த சித்த சத்துவத்தையே மாயையாகிற பேர்ல அவர் எழுதி விட்டுட்டாள். அதனாலதான் இந்த பிரபஞ்சங்கள்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. அதை தெரிஞ்சுட்டா ஒரு மாயையும் இல்லை, தெரியாத வரைக்கும் அது மாயைதான். வைகுண்டம்ங்கிற பதத்தினால அது விஷ்ணு இருக்கிற வைகுண்டம் இல்லை, அது குருவாயூர் கஷேத்திரம் தான் வைகுண்டம்னு கூறப்பட்டதுங்கிறத பல உதாரணங்கள்னால நிரூபித்தோம். இங்க இருக்கக்கூடியான குருவாயூர் கஷேத்திரத்துல இருக்கிற ஒரு டிவோட்டி, ஒரு சாதாரண டிவோட்டியை போய் உனக்கு இந்திர பதவி தலைவன் வகைன்னு சொன்னாக்க வேண்டான்னு. இந்திர பதவி எல்லாம் வேண்டாம், பிரம்மபட்டம் எனக்கு வேண்டாம், ருத்ரனுடைய பதவி எல்லாம் தேவையில்லை, இந்திர வருணம் எப்ப குபேராதிகள்லாம் அதே அவளே வச்சுக்கிட்ட மகன் அவெல்லாம் கேட்கிறாள். இந்திர பதவி வாங்கிட்டு நீ இந்திரலோகத்துக்கு வந்து நான் குருவாயூருக்கு வந்துடுறேங்க. நான் இந்திரன் எனக்கு அங்க முடியல, வேலையினால சுவாமியை பார்க்க முடியல, இங்க வந்து வேலை பதில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, உன்னை இந்திரனா பண்றேன், உன்னை கல்பவருஷத்து அடியில உட்காந்து வைக்கிறேன், 5வது இடத்துல ஏற்றிட்டு போறேன், நீ அங்க வந்துரு, நான் கழுத்தை நடக்க வந்துடுறேங்கிறான். வேண்டாங்க, நீ அங்கே இருப்பா, நீ இருக்கிற நீ இரு, நான் இருக்க வச்சு வேறு அப்படி சொன்னால. சும்மா செஞ்சாள் நந்தகோகுலத்துல வந்து இந்த கருமத்தையெல்லாம் திருப்பி அழைச்சுக்கோப்பா, நான் தவறி போய் அழைச்சிட்டு போயிட்டேன், வச்சு சமாளிக்க முடியலனால 1 வருஷமா இருக்கிறா, கொஞ்சம் அழைச்சு போடா, நீங்களே வச்சுக்கோங்க. இங்க என்ன குறைஞ்சு போச்சு, அதே கருமத்தை இங்கே இருக்கு பாருங்க. கன்றுக்குட்டியாகவும் கன்றுக்குட்டி கட்டின கயராகவும், கன்றுக்குட்டிதான் அந்த சங்க சுட்டு அது ஓட்ட போட்டு கழுத்துல மாட்டுவாள், ஓட்ட போட்ட சங்காகவும் இருந்தான் அவன். பிரம்மமோகனத்துல சொல்ல போறாங்க ஆச்சரியமா நாராயணத்துல. தும்மா நீ கண்ணுட்டி மட்டும் ஓட்டிட்டு போட்ட, நான் ஓட்ட போட்ட சங்கா இருக்கேன், கழுத்த கட்டின கயரா இருக்கேன் பாத்தியா அப்படின்னாரு. அப்பதான் புரிஞ்சுது அவருக்கு இந்த மோகம் மாயி அப்படி பிடிச்சு ஆட்டுறது அவரை. பிரம்மாதிகளுக்கு இந்த காரணம் நாம எல்லாம் எங்கப்போ 1 வருஷம் பலராமனுக்கு தெரியலன்னு காட்சி இந்த மாயை. சொந்த அண்ணா எவ்வளவு சக்தி, அப்பா பூமியை தாங்கிறவன் சங்கர்ஷண மூர்த்தி, அப்பேற்பட்ட ஆதிசேஷன் தன்னை சொல்லிக்கிறாள். பட்டேரி 1 வருஷம் அவருக்கு தெரியல. கடைசி வருஷம் பிரம்மா வந்து இந்த ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் ஆன போது அவருக்கே புரிஞ்சிருக்கு. அப்படின்னாக்க அப்படி எப்பேற்பட்ட மாயையா இருக்க மாதிரி சாமான்யமாகி. அதனால இந்த வைகுண்டம்னு சொல்லக்கூடியது இந்த சாட்சாத்தா இந்த குருவாயூர் கஷேத்திரம் மட்டும்தான். அது அந்த வைகுண்டம் விஷ்ணு வைகுண்டம்னு சொல்லணும். அதை தனியா சொன்னாக்க தபால் எழுதினாக்க விஷ்ணு வைகுண்டம்னு இதான் தபால் அங்க போகும், வைகுண்டமே இல்லை இங்க வந்துடும். அப்படி இருக்கு அந்த கஷேத்திரம் இருக்கு. அதனால அப்படி சொன்னால் வைகுண்டத்தை பற்றி எல்லாம் முதல் ஸ்லோகத்துல புருஷார்த்தம்ங்கிறதான தத்துவம் ஆனந்த அவபோதத்தினுடைய சேர்க்கையாகவும் நமது பாக்கியமாகவும் அமைந்தது என்னும், 2வது ஸ்லோகத்துல இப்படி ரொம்ப துர்லபமா இருக்கக்கூடிய இந்த ஆனந்த அவபோதமானது எதிர்க்க தெரிஞ்சா கூட அதை போய் அடையறதுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, நமக்கு ரொம்ப சமமான கேட்டால் இல்ல. ஹஸ்தலப்ஜம் அந்த கீர்த்தி வாய்ந்த ரூபமானது நமக்கு வந்து ஹஸ்தலப்ஜமாய் கையில கிடைக்கக்கூடிய நெல்லிக்கனி மாதிரி அப்படியே கையில கிடைச்சிருக்கிறது, அவ்வளவு சுலபமா இருக்கு. இந்த சித்த தத்துவமாய் அந்த கீர்த்தி வாய்ந்த ரூபமானது 3வது ஸ்லோகத்துல காதுக்கும் மனசுக்கும் ரொம்ப இன்பம் அளிக்கிறது. காதால கேட்டு மனசனால பார்த்து கண்ணால பார்த்து அப்படி பருகணும்னு சொல்லிட்டாங்க. விக்கிரக ரூபமாய் அமைஞ்சிருக்கு. அந்த விக்கிரகத்துல தே விக்கிரகே அதில் கன்யாக ரமந்தே புண்ணியசாலிகளான நாமெல்லாம் ரமிக்கிறோம். நாம தான் புண்ணியசாலின்னு திருப்பி திருப்பி சொல்றாரு.
குருவாயூர் கடைக்காடுகள் நிற்கணும்னா ஒரு புண்ணியம் இருக்கணும் இருக்கு. நம்ம இருந்தா தான் கிடைக்கும். இல்லட்டா ஒரு நாளும் கிடைக்காது. அந்த விக்கிரகத்தை பார்க்கணும், அந்த பகவானை தொழணும், தன்னை தானே பூஜை பண்ண மூர்த்தியை தொழணும், உற்சவர் பூஜை பண்ண மூர்த்தியை தொழணும் அப்படின்னாக்க அங்க போய் நின்னாதான் முடியும். அதனால கன்யாக ரமந்து அங்க உள்ள வந்தாச்சுன்னா புண்ணியம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் உன் புண்ணியத்தை கணக்கு பண்ண முடியாது யாரும். 4வது ஸ்லோகத்துல சமுத்திரபரமாக இவரை நிஷ்கம்பம்னும் மாறாமல் இருப்பவர்னு சொல்லி நித்தியபூர்ணம்னு சொல்லி, அதனால இவர் நிஷ்கம்பமா இருக்கார், நித்தியபூர்ணமா இருக்கார், அதனால நிஷ்கலர், இவர் நிர்குணமா இருக்கார், அதனால்தான் நிர்குணம் இவர் அப்படின்ற சித்தாந்தம் பண்ணி நிஷ்கலர்னு சொல்லி, இந்த இவ்வளவு நிஷ்கலராக அவர் இருந்தாலும் நம்மிடம் உள்ளதான ஒரு பெரிய கருணையினால தன்னுடைய அவதாரங்களில், கிருஷ்ணாவதாரம் இல்ல பாக்கி அவதாரங்களில், கிருஷ்ணாவதாரம் அவதாரமே கிடையாது, நம்முடைய நாராயணேஸ்வரர் கான்செப்ட் அவன் தான் காட் ஹெட், பாக்கி எல்லாம் அவன் சேர்ந்து வந்தது. அப்ப அவனுக்கு ஒரு தனி அவதாரம் கிடையாது. கிருஷ்ணன் தான் இங்கே இருக்கான், வைகுண்டத்தில் இருக்க விஷ்ணு எல்லாம் இவனுடைய அம்சமா இருக்காங்க, பாக்கி எல்லாம் இவனுடைய அம்சம், ருத்ரன் இவனுடைய அம்சம், பிரம்மா இவனுடைய அம்சம், அந்த வைகுண்டத்தினுடைய விஷ்ணு இவனுடைய அம்சம், இவன் தான் சாட்சாத் காட் ஹெட். அப்படி இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு அவதாரம் தனியா கிடையாது. அப்பேற்பட்ட பகவான் அவதாரங்களில் ராம அவதாரம் பண்ணினால், பரசுராம அவதாரம் பண்ணினால், இது மாதிரி அவதாரங்களில் தன்னை நம்மளோட வந்து இருக்கிறதுனால சகலங்கள்ல காமிச்சிருந்தாங்க. அப்படி அவ்வளவுதான். அதுவும் பிரம்மஸ்வரூபம் தான் எல்லாம். நரசிம்மதாச சொல்ல போறாள், எல்லாம் ஒரே பிரம்மஸ்வரூபமா வர்ணிக்க போறாள். அப்படி இருக்க பிரம்மஸ்வரூபமா இருந்தாலும் ஒரு கணக்காலம் நம்ம கூட வந்து இருந்தாரணும், நம்மள மாதிரி இருந்தாரணும். அதனால அவரை போய் ஒரு சகல ரூபியாக இருக்காதுன்னு சொன்னால், ஒரு சகல பாவம் அதனால சொல்லப்பட்டது. சகல இந்தி வச்சதா தொற்கலாக்கும் ஏவா, உன்னுடைய அவதாரங்களில் நீ சகலனாக இருக்கேன்னு சொன்னால், சுத்த சத்துவமாகவே உள்ள இந்த மாயா விக்கிரகம் ஆவரண விக்ஷேப சக்திகளால இந்த பிரபஞ்சங்களால உண்டாக்கப்பட்டதாக இருந்தாலும் இந்த சுத்த சத்துவமானது நமக்கு திருஷ்டிகோச்சரமாக இல்லை, பார்க்க முடியல. அப்படிங்கிறதுக்காக இந்த சுத்த சத்துவமாகவே உள்ள மாயின் துளி அம்சத்தினால இந்த ரூபத்தை குருவாயூரில் தரிக்கிறார் அப்படிங்கிறது சொன்னால், இந்த மாயா விவரணம் தான் ரொம்ப கஷ்டம். இதை புரிஞ்சுட்டா மாயிலிருந்து விடுபட்டு போயிட்டோம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுட்டா விடுபட்டு போயிட்டோம்னு அர்த்தம். அதில் இந்த சுத்த சத்துவம் மாயை ரெண்டும் ஒன்னாகவே இருந்தாலும் சுத்த சத்துவமாக பார்த்தால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, சுத்த சத்துவம் தான். அதுக்கு மாறாக அது மாயையாக பார்த்துட்டேன்னாக்க உடனே ஆவரண விக்ஷேபங்கள்லாம் பக்கத்துல வந்துடும், நீ கூப்பிடாமே வந்துடும். இந்த ஒரே வஸ்துவானது சுத்த சத்துவமாகவும் இருந்து மாயையாகவும் இருந்து, மாயையாக இருக்கிற போது இது மாதிரி ஆவரண விக்ஷேபங்களால பிரபஞ்சத்தை நடத்துறதுங்கிற கான்செப்ட் இருக்கு. இது hitherto was not explained in any religion. எந்த ரிலிஜன்லையும் இந்த எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஒரே வஸ்துவானது சுத்த சத்துவமாகவும் இருக்கு, அதை நீ மாலையா பார்த்தேன்னாக்க ரெண்டு சக்தி தானே உண்டாருந்ததுக்கு ஆவரண விக்ஷேபங்கள், அதனால்தான் பிரபஞ்சம் நடக்கிறது. இதுக்கும் சுத்த சத்துவத்துக்கும் சம்பந்தம் ஒன்றும் கிடையாது. இந்த கான்செப்ட் எந்த ரிலிஜன்லையும் இதுவரையும் சொல்லப்படாது. இந்த மாயை தன்னிடத்திலே இருந்த போதிலும் அதிரோதாயகம், அதனால தானும் மறைக்கப்படாமல் தன்னுடையதான டிவோட்டிஸ், தன்னுடைய பக்தாளுக்கும் இந்த சுத்த சத்துவமானது நன்றாக புரியும்படி அது மறைக்கப்படாமல் இருக்கும்படியாகவும் செஞ்சிருக்காளாம். தத்துவரூபம், அதனால்தான் போன ஸ்லோகத்துல தத்துவரூபம் சத்யாக கமதி தம் அம்சம் திருத்வா ரூபம் ஜகாசின்னு அன்வயப்படுத்தினால அந்த இடத்த. அதாவது இந்த ரூபம் மாயையாக இருந்தால் நிச்சயமாக ஆவரண விக்ஷேப சக்திகளால் மறைக்கப்பட்டுவிடும். அப்படி இல்லை. எப்படி இருக்கு? இந்த அன்மயத்தை கொஞ்சம் லேசா மாற்றி புரிஞ்சிருந்தா போறோம், மாற்றி படிக்க வேண்டாம், மாற்றி புரிஞ்சிருந்தா போறோம். தத்துவரூபம் தத்யாக கமபி தம் அம்சம் திருத்வா ரூபம் தகாசிங்கிறத தத்துவரூபம் அந்த தத்யாக கமபி எடுத்துடுறாங்க. சத்வரூபம் தம் அம்சம் திருத்வா ரூபம் தகாசி முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரே சத்துவமயமான ரூபமாகத்தான் நான் பாக்குறேன், எனக்கு மாயையில பார்க்கவே இல்லையே இங்க. அப்படி எங்க வந்து இந்த மாயை இங்க குருவாயூர் இருக்கிற போது ஒண்ணுமே தெரியல, எனக்கு மாயை தெரியலையே. என்ன நகர்ந்துக்கோன்னு சொன்னா நகர்ந்துக்கிறேன், அங்க தெரிகிறார். லாட்சியில தந்திருக்கேன்னா அங்க தெரிகிறார்.
வெளியில பையன் ஊருக்கு கிளம்புனா அங்க இங்க பாக்குறேன், அங்க தெரியல, சரியா போயிடுச்சு. மாயை எங்க இருக்கிறது, எது மறைக்கிறது, என்ன ஒண்ணுமே மறைக்கிறது. இது சித்த சத்துவமாட்டம். இது எப்ப தெரியுமா தெரியுது? சத்துவரூபம் தம் அம்சம் சித்வா ரூபம் தட்டாது. அப்படி இருக்கு. அதனால இப்படி ரெண்டு விதமா அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு புரியறதுக்காகத்தான் மாயையுடைய ரூபத்தை எடுத்துக்கிறாங்க. சுத்த சத்துவமான யாருக்கு தெரியும்? கனகாலிகளுக்கு கூட தெரியுமான்னு தெரியல. அப்படி இருக்காது. அவளுக்கும் மேம்பட்டு இருக்காதவள். இதை இப்படி அறிந்தவனுக்கு ஒரு கொஸ்டின் ஒண்ணு வந்து ஒருத்தர் சொல்றார், சார் நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு சார், நான் ஒரு 5-6 தடவை குருவாயூர் போயிட்டு வந்துட்டேன் சார். போயிட்டு வரும்போது எனக்கு சுவாமி விக்கிரகமா தெரியல சார். நான் சித்த தத்துவமா தான் அவரை பார்த்தேன் சார். அவருக்கு நான் கைகாலெல்லாம் கல்பனை பண்ணல சார். பிரமாதமா இருக்கு அலங்காரத்தை பார்த்தாக்க. மழையெல்லாம் போட்டு இருக்காரு, அதெல்லாம் வேற விஷயம். அது ஒரு பக்கம் தெரியுது. இருந்தாலும் மனசுல சொல்லிட்டே இருக்கு சார், எனக்கு இவர் சித்த சத்துவம், இவருக்கு ரூபம் ஒன்றும் கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த மாயிதான், இந்த மாயினாலே எனக்கு கண்களுக்கு கோச்சரமா இருக்கார் அவர் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன்னு யாராவது சொன்னானே ஆகில் அவனுக்கு ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம் தெரியுமா? ஏவம் வேதா உபனிஷத்து. அவனுக்கு இன்னும் ஜென்மா இல்லைன்னு அந்த உபனிஷத்து சுத்த சத்துவமாக இந்த ஸ்ரீகுராபடி பார்த்த உடனேயே இந்த சைதன்யம் அங்க போய் சென்று சரியா போயிடுச்சு. இந்த சைதன்யம் ஸ்ரீகுராபனோட சேர்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த ஆவரண விக்ஷேபம். இந்த ஆவரண விக்ஷேபத்தை நீ பார்க்கவே இல்லை, தூக்கி எரிஞ்சிட்டியதா? எப்படி நீ ஸ்ரீகுராபனா கிழக்கே நிலையில குருவாயூர் கேட்கறதுல சுத்த தத்துவமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ, கரெக்டா மனசு சொல்றது இந்த ரூபம் தெரியல, இதெல்லாம் மாயை சார், என் கண்ணுக்கு தெரியலன்றது அவர் அப்படி வந்து நிற்கிறார். குழந்தைக்கு கிருஷ்ண வேஷம் போட்டிருக்க, கிருஷ்ணர் நான் கூப்பிட போறேன், நீ அவனை பேர சொல்லிதான் கூப்பிடுற, ஏன் அது மாயின்னு தெரியுது உனக்கு. அதனால அது மாதிரி இந்த மாயை நான் புரிஞ்சுட்டேன். இது ஆவரண விக்ஷேபங்கள் இல்லை, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்காகத்தான் இந்த ரூபத்துல நீ வந்திருக்க, எனக்கு தெரியும். இந்த கண்ணுக்கு, இந்த ஊனக்கண்ணுக்கு, இந்த இந்திரியமாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியணும். இந்திரிய கண்ணை கொண்டுட்டு நான் தபஸ்னால தன்மாத்திரையில வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த ரூபமே தெரியாது. ஒரே சொப்பக்காட்சி தான் தெரியும், உள்ள ஒரே ஜோதிஷ் தான் தெரியும். எங்க பார்த்தாலும் ஜோதிஷ் தெரிஞ்சுட்டே இருக்கும். அது மாதிரி நான் இதை பொருள். அதனால இப்படி ஒருத்தன் சுத்த தத்துவமாக பார்த்து இந்த ரூபங்கள் நாம் மாயினால நமக்காக ஏற்படுத்தினது தெரிஞ்சுட்டானே ஆகில் புனர்பவம். அவனுக்கு அப்புறம் ஒரு ஜென்மாவும் கிடையாது. அந்த கணமே அவனுக்கான சரீரம் எரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏதோ பேருக்குத்தான் சரீரம் இருக்கும், பேருக்குத்தான் வீட்டுக்கு வரான், பேருக்குத்தான் எல்லாருடைய பேசிட்டு இருக்கான், பேருக்குத்தான் அவனுக்கு பத்தி புத்தாள் வந்து இருக்கிறாள். எல்லாம் வெறும் பேருக்குத்தான். மனுஷன் அங்க சைதன்யம் கொண்டு சேர்ந்து விட்டாங்க. எல்லாம் ஒரே தேவதன்ஸ்ல வந்துருச்சு. அதனால அப்புறம் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஏன் சாதுக்களுக்கு போய் நமஸ்காரம் பண்றா எல்லாரும்? தெளிவா வந்திருக்கா, நமஸ்காரம் பண்ணப்பான்னு ஏன் சொல்றா? தேவதன்ஸை ஒன்னா வச்சிருக்காரு ஸ்ரீகுருவாயூரப்பனோட கொண்டு போய். பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி வருஷம் போட்டுருக்கா. பிரம்மேந்திராதிகள் இருந்தால், போதேந்திராதிகள்லாம் இருந்தால், பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி இருந்தால் ஏமாந்து போட்டோம். நம்மள மாதிரி தான் சொல்லிட்டு மனசு எங்க இருக்கு? அவளுக்கு இந்தியா இருக்கு, இல்லையே. அப்போது ஸ்ரீகுருவாயூரப்பனோட சேர்ந்திருக்கிறதெல்லாம் மாயை. ஸ்ரீகுருவாயூரப்பனே ரூபமா காக்கிறது மாயைதான். அது சுத்த சத்துவம். அது அதுல கொண்டு மனசை வச்சுட்டு அதை கொண்டு சைதன்யத்தை கொண்டு அதை சேர்த்துட்டார். அதனால்தான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ, அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்கிறோம். அந்த ஆசீர்வாதம் யார் பண்ற ஆசீர்வாதம் தெரியுமோ? சாட்சாத்தா சித்த தத்துவமான ஸ்ரீகுருவாயூரப்பன் பண்ணக்கூடிய ஆசீர்வாதம். அவர் பண்ணல, போதேந்திராதிகள் எல்லாம் பண்ணல. இந்த வாக்கு அங்கேயிருந்து குருவாயூர் வேண்டி வருது. அந்த வாக்கு அப்படி புரிஞ்சு போடும். அதனால நான் புனர்பவம். அவளுக்கு இன்னும் ஜென்மா கிடையாது. இத்தனை விஷயத்தை 5 ஸ்லோகங்கள்னால நிரூபணம் பண்ணினால் இந்த கட்டத்தில் 6வது ஸ்லோகம். சத்ய பிரத்யக்ரதாராதர லலித கலாயாவலி கேலிகாரம் லாவண்யசைகபாரம் சுகிருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையனமமிருதஸ்கந்த சந்தோகமந்தः சிஞ்சத் பஞ்சிந்தகானாம் ஸ்வபுரனுகலயே மாருதாகாரநாத. ஸ்லோகத்தை பிரித்து சொல்றேன். சத்ய பிரத்யக்ர தாராதர லலித
கலாய ஆவலி கேலிகாரம் லாவண்யஸ்ய ஏகசாரம் சுகிருதி ஜனத்ரிஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோகம் அந்தஹ சிஞ்சது சஞ்சிந்தகானாம் வபுஹு அனுகலையே மாருதாதார நாக. இதுக்கு அன்வயம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ப்ரோஸ் ஆர்டர்ல மீனிங் சொல்லணுமோ. ஹே மாருதாதாரநாத பிரத்யேகதாராதர லலித கலாய ஆவலி கேலிகாரம் லாவண்யஸ்ய ஏகசாரம் சுகதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலையனம் சஞ்சிந்தகானாம் அந்தஹ அமிர்தஸ்கந்த சந்தோகம் சிஞ்சது தது தே வபுஹு அனுகலையே. கூப்பிடுறாள் சுவாமிய, ஹே மாருதாகார நாத. மாருதம்னா வாயு, ஆகாரம்னா இருப்பிடம், ஹவுஸ். வாயு நித்தியம் இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர். நிறைய இடங்கள்ல மாருதாகாரநாத வாசாலயேஷ மாயி வாயுவை முன்னாடி வச்சு சம்போதனம் பண்ணியிருக்காள். ஏன்னா தான் வாயுவால பீடிக்கப்பட்டதுனால, தனக்கு வாத ரோகம் வாயுனால பீடிக்கப்பட்டதான ஒரு ரோகம் இருக்கிறதுனால அந்த வாதத்துக்கு தலைவனா இருக்கக்கூடிய காற்றுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய வாயுவையே சம்போதனம் பண்ணி பல இடங்கள்ல அவனோட இந்த சுவாமியை சேர்த்து கூப்பிட்டிருக்காள். அதனால்தான் மாருதாகார நாதன். பிரத்யக்ரதாராதர லலித கலாய ஆவலி கேலிகாரம் நீருண்ட மேகம் போல் அழகானதும் காயாம்பூ கொத்து போல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதும் லாவண்யஸ்ய ஏகசாரம் அழகின் ஒன்றுபட்ட திரட்சியம் சுகிருதி ஜனதிருஷாம் புண்ணியவான்களுடைய கண்களுக்கு பூர்ண புண்ணியாவதாரம் புண்ணியங்களின் பூர்ணஸ்வரூபமாயும் லக்ஷ்மி நிச்சங்க லீலா நிலையனம் லக்ஷ்மி தேவியின் தடையில்லாத லீலைகளுக்கு இருப்பிடமாயும் சஞ்சிந்தகானாம் அந்தஹ தன்னை தியானம் செய்பவர்களின் மனதில் அமிர்தஸ்கந்த சந்தோகம் பிரம்மானந்தமாகிய அமிர்த பெருக்கின் தாரையை சிங்கத்து வர்ஷிக்கின்றதும் தது அந்த மிக பிரசித்தி பெற்ற தே வபுஹு தங்களுடைய திருமேனியை அணுகலையே இடைவிடாமல் தியானிக்க. இந்த ஸ்ரீ பகவானை பகவான் ஒருத்தர் எங்க இருக்கார் அப்படின்னு சுவாதி திருநாள் கேட்டால் இறையம்மன் தம்பிய. இறையம்மன் தம்பின்னு மினிஸ்டர் சுவாதி திருநாளுக்கு குருவாயூரனை பத்தி நிறைய சாங் செய்திருக்கார். இந்த கருணை செய்வான் செம்பை பாடுவாள் பத்தில கருணை செய்வான் எந்தோ தாமசம் இறையம்மன் தம்பி எழுதினதுதான். அதுலதான் சொல்றாள் குருவாயூர் தண்ணில் வாழும் பகவான்ங்கிற. இந்த பகவான் ஒருத்தன் இருந்தாலும் அவன் எங்க இருக்கான்னா குருவாயூர் இருக்கான். இதைத்தான் கருணாகரன் சீஃப் மினிஸ்டரா இருக்கிற போது தன்னுடைய மாட்டோவா வச்சுட்டு இருந்தார். பகவான் எங்க இருக்கான்னு கேட்டா குருவாயூர் தான் இருக்காரு, நான் யாருமே சொல்ல முடியும் அப்படின்றவர். அது மாதிரி குருவாயூர் தண்ணில் வாழும் இந்த பகவானை பலவித வேத வச்சனங்கள்னாலையும் உபனிஷத் வாக்கியங்கள்னாலையும் இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்னாலையும் இவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் ஒரே சித்த சத்துவம் பிரம்ம விஷ்ணு சிவாஜிகளுக்காக இவனை கண்டுபிடிக்க முடியாது பிரதிபாதனம் பண்ணிட்டு மனசுல ஒரு பெரிய கவலை வந்துருக்கு. பட்டத்திற்கு இவனாக இப்படி பண்ணிவிட்டமே முதல் அஞ்சு ஸ்லோகத்துல இவன் யார் இப்படி காமிச்சு கொடுக்கறது? தத்தாத்திரேயர் ஜனவேதியான கையை பிடிச்சி அழைச்சிட்டு இங்க பாடுப்பா இங்க இருக்காரு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். புரிஞ்சுட்டாவோ அவனை ரோட்ல நிற்க வச்சுட்ட இது சித்த சத்துண்டா அப்படி சொல்லிட்டு போட்டாருனாக்கா யார் போய் பாக்குறது? என்ன தெரியும் நமக்கு? நம்மளை பத்தி ஒரு பெரிய கவலை வந்துருக்கு. பட் அடாடாடா இவளுக்கு புரியும்படியாத்தான் சொல்லணும். இப்படி சித்த சத்துவத்தை இன்னும் விட்டுணும், இதோட போடும் 5 கிளாஸோட போடும் சித்த சத்துவம்னு சொல்லிட்டு என்ன பண்ணினா பகவானுடைய சகல ரூபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்.
இத்தனை நாள் நான் சித்தசத்துவம்னு சொன்னேனேடா, அந்த பகவான் தான் உனக்கு திருஷ்டி கோச்சரமா மாயினால தெரியற, தனக்கு தெரியறாக அவர் சொல்றாரு. அவர் நான் இப்படி பார்த்தேன், நான் இப்படி தியானம் பண்றேன் பகவான்னு சொல்றாரு அவர். ஆனா நமக்காகத்தான் சொல்றார். அதனால நீ ஒன்னும் கவலைப்பட்டு போய் ஒன்னும் பயந்து போயிடாத, பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இது ஆனந்த தாரையை பெருக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு நிமிஷம் என் கூட வா, இந்த சாந்தத்துக்கிட்ட வந்து நில்லு, இந்த சோபானத்துக்கிட்ட நில்லு. சோபானம்னு பேரு, சுவாமிக்கு முன்னாடி 2 பக்கமா ஏறிட்டு உள்ள போகலாம், அதுக்கு சோபானம்னு பேரு. அந்த இடத்துக்கு அந்த இடத்துல நின்று பாரு, சோபானத்திலையும் ஏறி பார்க்கலாம். முன்னெல்லாம் சோபானத்துல ஏறி அந்த சாந்தவழியை எட்டி பார்க்கலாம். அப்படி 70s எல்லாம். இப்பெல்லாம் வந்து கிட்டே போக முடியும், அப்படிலாம் அவ்வளவு சுலபமா இருந்தது. அங்க வந்து பாடுறா, இந்த சகல ஸ்வரூபம் உனக்கு எப்படி தெரியலாம் பாருங்கிறார். மாதுகாகாரனாக இப்படி வாயுவினால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த மூர்த்தியில பிரகாசிக்கிறதான கிருஷ்ண பகவானே, இதுவரையில் எத்தனையோ தத்துவங்களால நிர்குண சாட்சிபூதராகவும் பிரம்ம விஷ்ணு சிவாதிகளுக்கு காரணமாகவும் நான் அழைக்கப்பட்டதான் இந்த பகவான் எனக்கு எப்படி தெரிகிறார் தெரியுமா? ஜனங்களே கேளுங்கோ, எனக்கு எப்படி தெரிகிறார் தெரியுமா? அவர் நிர்குண சாட்சிபூதனா இருந்தவன் சகல சாட்சிபூதனா இருக்கான். இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கான் இந்த மாயினால். ஏன்னா அவருடைய கருணை அவ்வளவு பெருசா இருக்கு. கருணை எக்காட்டா தெரியுமா? அது அந்த ஒரு மிகப்பெரிய கருணை அடைந்து எல்லாருக்கும் பிரசாதிக்கணுங்கிறதுக்காக இந்த நிர்குணத்துல இந்த சகலத்தை இப்படி ஆராதிச்சு சகலமூர்த்தி நன்னா உனக்கு தெரிஞ்சு அதை நன்னா மனசுல வாங்கிட்டு மந்திரங்கள்னாலையும் குருபதேசத்தினாலையும் கொஞ்சம் கொஞ்சமா நீ கிட்ட போக ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணு தெரியுமோ? ஒரு அலை வந்து உன்னை இழுத்துட்டு போடும். சமுத்திரத்தை குளிக்கலான்னு ஒருத்தன் போறாங்க, சமுத்திரத்தாரையும் குளிச்சுட்டு இருக்கான். நம்ம என்ன சொன்ன இறங்குற போல அதை அடிக்கிறது ஜாக்கிரதை, ரொம்ப தூரம் போகாதுங்க, எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி போனோம் நடக்கும். அது மாதிரி இந்த சகலபாவத்தில் இந்த பகவானை ஈடுபட்டு இவனுக்கு பூஜைகளை பண்ணி நாராயணியத்தை படிச்சு மனசை கொண்டு அவன் திருக்காரணியில வச்சு ஒரு பாலையோ திராட்சையோ நைவேத்தியத்தை பண்ணி நமஸ்காரத்தை பண்ணி எனக்கு எல்லாம் நீதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, அது சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் தேசமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவன் இருக்கல எனக்கெல்லாம் நீதான் கைவிட்டுடாத அப்படின்னு அவன் சரணத்தை பிடிச்சிருந்து இதே மாதிரி நிச்சயம் பண்ணி 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 பழக்கமான போது என்ன ஆகும்னாக்க ஒரு அப்படின்னு குருவாயூருக்கு போற ஒரு சமுத்திரத்துக்குள்ள இறங்குவது. அங்க போனாக்க சமுத்திரம் என்னன்னு சொல்ல போறாரு. அந்த சமுத்திரத்தையும் அலையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும். நீ என்ன பண்ணுவ? உனக்கு மனசு அவன்கிட்ட இருக்கிறதுனால இந்த அலையெல்லாம் எங்க அடிக்கிறதுன்னு புரியாம கொஞ்சம் அண்ணன்ட போக ஒரு அலை வந்து உன்னை எழுதிட்டு போடும், அவ்வளவுதான். அப்புறம் நீ வெளில வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல போற. அந்த நிர்குணத்துக்குள்ள கொண்டு போய் உன்னை தள்ளிட போறதான். இந்த சகலபாவமானது உன்னால திரும்ப திரும்ப ஆராதிக்கப்பட்டு மனசுல திருடீகரணமாக ஆகி உன்னை எங்க கொண்டு போய் தள்ள போறது தெரியுமோ? அந்த நிர்குண ஸ்வரூபம், இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் இருக்க சத்திய சித்தி ஆனந்தம்னு அந்த திரிகாலா பாக்கியமும் ஜட விலட்சணமும் அந்த பிரேமாத்மகமான ஆனந்தமுமாக உள்ள அந்த பகவான் அந்த சித்த சத்துவத்துக்குள்ள கொண்டு தள்ளிடப்படும். அதுக்குள்ள போயிட்டா அப்புறம் தெரிஞ்சு வர முடியும். அப்புறம் யாராலையும் தேட முடியாது, எத்தனை பெரிய நிறுத்தி வச்சு தேட முடியாது. சரியா? அதுக்காகத்தான் உன்னை அப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் உன்கிட்ட கருணையை வச்சு ஒரு படிப்படியா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறாம வந்து குழந்தை நடக்க தெரியாத குழந்தைய அப்படியே அவன் நடக்க விட்டுறா. இல்லையே, கையை பிடிச்சு கூட கண்ணுங்கிறா. 10 அடி நடந்தோட கையை கொஞ்சம் விடுறா, குழந்தை கீழே விடுற மாதிரி இருந்தா உடனே போய் தூக்கிக்கிறா இல்லையா? அது மாதிரி அப்படி அந்த சகலபாவத்துக்குள்ளேயே உன்னை அழைச்சிட்டு போய் எத்தனை படிப்பறிவு இல்லை, எத்தனை சாஸ்திரம் சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியல, மாயை பற்றி எத்தனை சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியல. உண்மைதான், சொல்லவும் தெரியல, இதுக்கு மேல சொல்லவும் தெரியல. மாயை பற்றி இத்தனை சொல்லலையே புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கிற போது என்ன பண்ண முடியும்? நம்முடைய பிரவൃத்தி அப்படின்னா இருக்கு. அதனால இந்த சகலபாவத்தையே காமிச்சு சரி அது வாங்கண்டா, இப்படி வராது, இந்த ஸ்டெப் வழியா ஏறிவாங்க, 18ஆம் படி வழியா ஏறலையா சைட்ல ஏறி வந்துடும். சரியா போச்சு. நீ வருஷம் இல்லையா, ஒண்ணு எஜுகேஷன் இல்லையா, உனக்கு சைட்ல ஏறிவா, சரியா போயிட்டு அப்போ பார்க்கலாமா சுவாமி, அது ஒண்ணு தடை இல்லையே. அப்படி வந்து உன்னை காமிச்சு கொடுத்துருவேன், கொஞ்சம் கொஞ்சமா அதுல போ, தானே உள்ள எடுத்துக்கிறான். அப்புறம் உனக்கா அவனுக்கு நாயாக இன்டர்ஃபியர் பண்றதுக்கு இல்லை, நான் கையை பிடிச்சு கொண்டு சோபாரத்துல விட்டுறேன் உன்னை, அப்புறம் அவன் பார்த்துக்கலாம், நீ பார்த்துக்க, உனக்கு அவனுக்கு என்ன அப்புறம்
துருவன் அப்பா மடியில ஏறணும்ட்டு போனான். சித்தி ஏறப்படாதுன்னு விட்டாள். துருவன் சித்தியை கேட்டான், நான் ஏன் ஏறப்படாதுன்னா, எங்க அப்பா மடி நான் ஏன் ஏறப்படாதுன்னு கேட்டான். ராஜேஷ் துருவனும் அவளுக்கு பதில் சொல்ல தெரியல டக்குன்னு. இவன் எப்படிதான் கேட்டுட்டான், எங்க அப்பா மடி நான் ஏறுறேன், உங்க பிள்ளையும் அவன் அப்பா தான், அவனும் ஏறட்டும், நான் இந்த மடியில உட்காரேன், அவன் அந்த மடியில உட்காந்துக்கிட்டேன், நான் ஏறப்படாதுன்னு நீங்க சொன்னேன் அப்படின்னு. இதுக்குதான் காரணம் இருக்கா சித்தி, எனக்கு சொல்லுங்க. ஒரு காரணம் இருக்கடா இல்ல, அத அந்நிய ஸ்ரீ கர்ப்ப சம்பிரதம், நீ என் வயசுல பிறக்கல. ஓ அப்படி ஒரு காரணம் இருக்க, இப்படி செய்யலாம். நான் என்ன பண்ணினா அப்பா மடியில உட்கார்ந்தான்னு கேட்டாங்க. நீ பகவான ஆராதிச்சு ஒரு வரத்தை வாங்கி என் வயசுல பிறக்கும்படியா வரத்தை வாங்கிடுவா, என் வயசுல குழந்தையா பிறந்து அப்பா மடியில உட்கார்ந்து சொன்னேன். எந்த புனர்பவம் மறுபடியும் ஜென்மா வாண்டாங்கிறதுக்காக கொண்டு போய் ஆராதிக்கிறானோ அவனை போய் ஜென்மாவை கேட்க சொல்ற. அவர் இதெல்லாம் பழைய கதையெல்லாம் பின்ன கதைகள். அவன் காட்டுக்கு வந்துட்டான், நாரதர் வந்துட்டார். அங்க இந்த நாரதர் மாதிரி ஒரு ஆள் உலகத்தையே கிடைக்காது. அவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் அவருடைய உபதேசம் தான். நாரதரை போய் கேட்டான் அவன், நாரத தாத்தா இது மாதிரி நான் சுவாமியை பார்க்கணும், காட்டுக்கு வந்துட்டேன், அம்மாவுக்கு உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டேன், சுவாமி சீக்கிரம் இருப்பாளா, காட்டுல எங்க இருக்காரு, எந்த மரத்துல ஒளிஞ்சுட்டு இருக்காரு அவர்னு கேட்டான். நாரதர் ஒரு வருஷம் பார்த்தாரு அவனை. சரி இந்த பயலுக்காக ஸ்ரீ குருவாயிருப்பன் குருவாயூர் விட்டு ஓடி வர போனான், சீக்கிரமானு தெரிஞ்சு போச்சு. அப்பா அப்படிலாம் தேட முடியாதுடா, யமுனையில ஸ்நானம் பண்ணி பிராணாயாமேன திரிபிரதா பிராணேந்திரிய மனோமலம், பிராணாயாமத்தினால இந்த மனோமலத்தை அடக்கி சுவாசத்தை கட்டுப்படுத்தி ஒரு அந்த பகவான் எப்படி இருப்பான்னு கேட்டான் துருவன். சொல்றேன், அந்த பகவான் அப்படியே மனசுல வாங்கிக்கோ, சகலபாவமாத்தா சொல்ல நிற்கணும். அவன்கிட்ட போய் சுத்த சத்துவம், அதுக்கு ஒண்ணு ரூபம் கிடையாது, கைகால் கிடையாது, அனாதி கர்ப்பிணியா இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னா பண்ணுவான். தாத்தா நீங்க போங்க, நான் திரும்பி ஆட்டிட்டு வந்துடுறேன். அவன்கிட்ட போய் ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த பகவான் எப்படி தெரியுமா இருக்கான், பிரசாதாதிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் சுனாபம் சுப்ருவம் சுனாசம் சுப்ருவம் சாருகபோலம் புரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோத்கணாதரம் பிரணாதாயனம் ரிம்ணம் சரண்யம் கருணார்ணவம் கிரீகிடம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் ஈதகௌசேயவாசசம். குழந்தைகளுக்கு எப்படி சொன்னா அப்படி மனசுல ஏறுமா அப்படி கொட்டால் போய் உன்னதமான கிரீடம், உயர்ந்த நாசிகை, கர்ண தங்கிருக்கிறதான கடாட்சங்கள், பொடி சிரிப்பு, உலகத்தை மயக்கிறதான உஷப்பூஜனை சிரிக்கிறான ஸ்ரீகுருவாயிருப்பன், அது மாதிரி அளவு பொடி சிரிப்புடா, இப்படி ரூபத்தை வந்துச்சு மனமாவேன்னு வந்துட்டாள். ஒரு கேள்வியை கேட்டான் அவன், இத்தனை நீங்க சொன்னீங்களே அந்த ரூபமானது புருஷனா ஸ்திரியான்னு கேட்கிறான். அது தெரியல அவனுக்கு, படிப்பறிவு இல்லை, ஸ்கூலுக்கு போகல, குழந்தை உபநயனம் ஆகல, அதுவனுக்கு ஒண்ணும். அது என்ன ஸ்திரீயா புருஷனான்னு கேட்டான். புருஷம் வனமாலினம், எந்த புருஷ சூக்தத்தினால பிரதிபாத்தியனா இருக்கானோ அந்த வனமாலிதான். புருஷம் வனமாலினா ஆம்புள்ளேன்னு சொல்லல, மேஸ்குலைன் ஜெண்டர்னு சொல்லல, புருஷம் வனமாலினம். எந்த புருஷ சூக்தமானது அவனை விராட் ஸ்வரூபமா, தஸ்மாத் விராட ஜாயதா, விராட் ஸ்வரூபமா 14 லோகத்தினுடைய பிரபஞ்ச ஸ்வரூபமா சொல்றதோ அந்த புருஷனாகிய வனமாலிடா அவன் சொன்ன. தாத்தா நான் இந்த ரூபத்தை மனசுல வாங்கிவிட்டேன், தபஸ் பண்ணா போருமான்னு கேட்டான். போராதுன்னு. இப்படி நான் ரூபத்தை சொல்லிட்டு ரூபம் மனசுல பதிஞ்சு போச்சு, நீ அதையே நினைச்சிட்டு இருந்து அது ஒரு தபஸா இருக்குன்னா போராது. அதுக்காக என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த ரூபம் ஒண்ணு எங்க கொண்டு போய் விடணும் தெரியுமா, நிர்குண சாட்சி பூதத்துல கொண்டு போய் விடணும். அப்பதான் அவனை பிடிக்க முடியும். அவன் அப்படித்தான் இருக்காங்க. நீ இப்ப உபாசிக்கிற பகவானுக்கு கை கால்னா ஒண்ணும் கிடையாது, உனக்கு சொன்னா புரியாது, நீ சின்ன குழந்தை. அதுக்காக ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லிட்டேன். அந்த மந்திரத்தை ஜபிச்சேன்னா உன்னை அறியாமைய மாத்திரையும் சாப்பிட்டா எப்படி ஜுரம் சரியா போறதோ, மாத்திரையும் சாப்பிடுறோம். டாக்டர் போய் கேட்கறானா, சார் மாத்திரை சாப்பிட்டு 10 நிமிஷம் ஆச்சு, ஜுரம் எப்ப சார் சரியா போகும், சாப்பிடுறா தானே சரியா போகும்டா அப்படிங்கிறாருமா டாக்டர். சாப்பிட்டா 1/2 மணி ஆச்சு, வேஸ்ட் விட்டுது, சரியாது சரியாது சார் சரியா இருக்குன்னு போன் பண்றோம். எப்படி ஒரு ஔஷதத்தை சாப்பிட்டா ஜுரத்தை எப்படி கண்டிக்கிறதோ, அக்னி எரிஞ்சிருக்கு, நரக தூக்கி எறியற, எல்லா வேலையும் சாம்பலா போட்டுது.
எப்படி அக்னி எப்படி விறகை சாம்பலா பண்றதோ, ஔஷதம் எப்படி ஜுரத்தை கண்டிக்கிறதோ, அது மாதிரி இந்த மந்திரம் உனக்கு அத்தனையே தெரிய வேண்டாம், தானே வேலையை செய்யும். வஸ்து சக்தின்னு சொல்லாம இருக்கும். மாத்திரை சாப்பிட்டா வேலை செய்யறதோ, பேபி மாத்திரை சாப்பிட்டான், குழந்தை ஆற்று வச்சிருக்கு, தவறி போய் சாப்பிட்டான், டாக்டர்கிட்ட போய் சொல்றான் சாப்பிட்டான்னு, எங்க அவன் கையில ஆம்புற மாதிரி மாத்திரை வச்சு பாட்டில பாத்திர எழுதியிருக்கான், குழந்தைகள் கையில கணக்காக எழுதியிருக்காங்க. இல்ல அது நான் சாப்பிட்ற மாத்திரை தானே சார், எனக்கு தானே பேபி போகணும், அவனுக்கு பேபி போறதுன்னு கேட்டாக்க அது வஸ்து சக்தி, அதுதான் ஆகும் அந்த காரியத்தை. அது மாதிரி இந்த துருவனுக்கு இந்த சகல ரூபத்தை சொல்லிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிற துவாதசாட்சரி மகாமந்திரத்தை உபதேசம் பண்றாங்க. இந்த மந்திரத்தை நீ ஜபிச்சுட்டுதான் இந்த ரூபத்தை மனசுல வாங்கணும்னு. இந்த மந்திரம் ஜபிச்சா என்ன தெரியுமாட ஆகும்? எம் சப்தராத்திரம் பிரபடன்னு குமான் பச்சதி கேசரானே. அற்புதமா இருக்கு, அது ரசிக்கணும். போய் 7 நாள் அன்ன ஆகாரம் இல்லாம எவன் ஒருவன் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறானோ அவனுக்கு ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ற தேவதைகள்லாம் கண்ணுக்கு தெரியுண்டாங்க. எம் சப்தராத்திரம் பிரபடன்னி சுமான் பச்சதி கேசராணி. கேசரம்னா ஆகாசம், ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சகல தேவதைகளும் கண்ணுக்கு தெரியுண்டா. அதுல மனசை வச்சுடாதா, திருப்பி திருப்பி இந்த ரூபத்தை உள்ள வாங்குடா. உள்ள வாங்குற போது இந்த மந்திரத்தை ஜபிடாங்க. என்ன ஆகும் தெரியுமோ? சகலமா உள்ள வாங்கி நிர்குணமா ஜபிக்கிறான். நிர்குணமான மந்திரத்தை ஜபித்து சகலமான மூர்த்தியை உள்ள வாங்குறான். அப்படியே 1 மாசமாச்சு, 2 மாசமாச்சு, முதல் தடவை 1 மாசத்துல கண்ணை தொடர்ந்தான், அடுத்த தடவை 2 மாசம் கழிச்சு கண்ணை தொடர்ந்தான், அடுத்த தடவை 3 மாசம் கழிச்சு கண்ணை தொடர்ந்தான், 5 மாசம் ஆச்சு அப்புறம் கண்ணையே தொடக்க. அப்படி பிடிச்செல்லாம் உள்ள சைதன்யம் கூட அங்க சேர்ந்து விடுச்சு. சித்த சத்தத்துல கூட சைதன்யம் குருவாயில போய் சேர்ந்த உடனே எல்லாம் உலகம் முழுக்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த உஷ்ண சக்தியினால தேவலோகத்துல தலைவிழா ஆடுறது. சக்தினா காரணம் ஆட்டத்தை பிறந்தா எவ்வளவு சக்தி வருது. குடங்களை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு நம்ம இருந்தோம், எவ்வளவு பயமா இருக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு. அது மூலம் இந்த ஆத்ம சக்தியை கொண்டு போய் அந்த சைதன்யத்தை சேர்க்கிற போது என்ன எனர்ஜி உண்டாகும் தெரியுமோ? அப்பா சொல்ல முடியுமா யாராவது? அப்படி உண்டாயிருக்கு. அதனால அதனால்தான் பட்டத்திரி இதை ஞாபகம் வச்சிருந்தா சொல்றாங்கப்பா, நீ சகுனத்துல வாடா, உனக்கு முதல்ல புரியாதுடா, நீங்க எல்லாம் குழந்தைகள்டா, இது புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்டாது. அதனால சகலத்துக்கு வந்துடும். நீ இந்த சுத்த சத்தத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மறந்துடும், அதுக்கப்புறம் அதை போய் சேர போற நீ. அதனால நிர்குண சாட்சியபூதமான இந்த துவாதசாட்சி மந்திரம் எப்படி உன்னை கொண்டு போய் இந்த சைத்தன்யத்தை சேர்க்க போறதோ அது மாதிரி இந்த சகல ரூபத்தை உள்ள வாங்கினா என்ன ஆகும் தெரியுமா? இந்த நிர்குண ஸ்வரூபம் கொஞ்சம் கொஞ்சமான சித்த தத்துவம் தான். இது உலகத்துல ஆசை விட்டு போகும், ஞானம் ஜாஸ்தி ஆகும், பந்துவிற்கால் வீடு வாசல் ஆசை மறக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசானது ஜாஸ்தி அதனத்துல ஈடுபட ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு நீ அப்புறம் உட்கார்ந்து எழுந்திருக்க மாட்டேன். மனசு எப்போதுமே அங்கே நடந்தால் அங்க இருக்கும், தூங்கினா அங்க இருக்கும், சாப்பிட்டா அங்க இருக்கும், எந்த பண்ணாலும் அங்கேதான் இருக்கும். கோபிகளுக்கு இருந்தது பாருங்க, யதா பிரஜ கோபிகானால நாரத பக்தி கூட்டிருக்கு. அது மாதிரி ஆயிடும் மனசு. அது கொண்டு போய் அந்த பகவான்ல கொண்டு போய் விட்டு பிரத்யேகாலாதர லலித கலாய ஆவலி கேலிகாரம். உன் மனசுல எப்படி தெரியவான்னு தெரியுமா? அப்போ நீருண்ட மேகம் போன்ற அழகான அந்த நீருண்ட மேகம் போன்று அழகானதும், நீருண்ட மேகமே அழகா இருக்குங்க. மின்னல் அதுலதான் போய் அடிக்கும். அந்த வெளுத்த மேகத்தை போய் மின்னல்லாம் ஒண்ணு அடிச்சாங்க. இந்த நீருண்ட மேகம் கனசாமம் இருக்க அது என்ன தெரியுமோ? நீருண்ட மேகம்ங்கிறது அன்னைக்கே சொன்ன சித்த சத்துவத்துல 2 இருக்கு. விரளதர சித்த சத்துவம், கனதர சித்த சத்துவம்னு 2 இருக்கு. இது கனதர சித்த சத்துவம். இந்த மின்னல் கொடி பாயக்கூடியது கனதர சித்த சத்துவம். அப்படியே அந்த மேக சாமத்துக்குள்ள ஒரு கொடி மின்னல் அப்படியே பறந்து போக முடியும். அப்படியே ஜோதிச்சு ஒரு கனகாலத்துக்கு மேல பார்க்க முடியாது. அப்படிதான் இருக்கான் குருவாயூர்ல அந்த பிரபு. குருவாயூர்ல இருக்க சாமி எப்படி தெரியுமா இருக்கான்? அந்த கருத்த மேகத்துக்குள்ள ஒரு மின்னல் கொடி பறந்து போறது அதுவாயும் ஜோதிச்சா இருக்காங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும் அவனை. அதுவாயும் நீண்ட வேகம் போல் அழகானதும் காயாம்பூ கொத்து போல் மனசை ஆக்கர்ஷிக்கிறதும். இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்தாக்கா ஃபாரஸ்ட் ஃபயர்மா ஒரு புஷ்பத்தை ஒரு கட்ட செவையில் அப்படியே பூத்திருக்கும். அது மாதிரி மனசு அள்ளக்கூடிய என்ன வரணும்னு சொல்ல தெரியல. அதுல நீளமா இருக்கா, பச்சையா இருக்கா, செவப்பா இருக்கா. ஒரு தினம் பார்த்தா செவப்பா இருக்கு அந்த புஷ்பம், ஒரு தினம் பார்த்தா நீளமா இருக்கு, ஒரு தினம் பார்த்தா தாமரை மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கணத்துக்கு கணம் அப்படியே மாறிண்டே இருக்கு. அதுக்கு அப்படியே கொள்ள போயிட்டு இருக்கு. அது மாதிரி பிரத்யேகதாராதர லலித கலாய ஆவலி கேலிகாரம் இப்படி இருக்கு.
ஏன் தெரியுமா இருக்கு இது மாதிரி லாவண்ய சேக்க ஏகசாரம், லாவண்ய சேக்க சாரம். எல்லாம் உலகத்தினுடைய அழகெல்லாம் ஒன்னா சேர்த்துப்படுறது நீங்க. ஒரு சமச்ச வெற்றியா இருக்கிற அழகு, ஒரு சாதாரண அழகே பிரமாதமா இருக்குங்கிறோம் நம்ம. எக்ஸலண்டா இருக்கலாம் அப்படிங்கிறோம். எதை பார்த்தாலும் சாப்பாடு பிரமாதமா இருக்கு, கண்ணுக்கு நன்னா இருக்கு, காதுக்கு நன்னா இருக்கு, இதெல்லாம் அழகுதான். அது காதுக்கு ஒரு அழகு, இது கண்ணுக்கு ஒரு அழகு, இது வாக்குக்கு ஒரு அழகு. அவ்வளவுதான் சார், ரொம்ப நல்லா சொல்றாரு. ஓகே, நல்லா. இது மாதிரி இந்த அழகு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வெற்றியா தனித்தனியா இருக்கிற அழகெல்லாம் ஒன்னா சேர்த்துட்டா என்ன அழகு உண்டோ அந்த அழகு ஒரே ஒரு அழகுதான். அதுல எல்லாம் பாக்கி எல்லாம் உண்டாயிருக்கு. நமக்கு ஒரு அழகு இருக்கா, அது அதுல இருந்து வந்தது. வேற தனியா இங்க வந்து இந்த கடையில வாங்கி ஏதோ ஒரு நலன்ற வாங்கி பூசின்றதுனால அழகு ஒண்ணு வந்துடாது. அது புதுசா எப்படி கொடுத்ததாக இருக்கணும். ஆமா, அதனால லாவண்ய ஏகசாரம், எல்லா அழகுடைய ஒன்றான திரட்சியாக இருக்கு. ஏகம் சத்து, இந்த இடத்துல சொல்றாரு. ஏகசாரம்னா இன்னொரு அழகப்பையும் சொல்லிவிடல அவர். ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி, வேதம் போய் சொல்றது. அப்பா ஒண்ணுதாண்டா இருக்கு உலகத்துல, அழகுங்கிறது ஒண்ணுதாண்டா. நீ அழக பிரம்மமா வச்சுக்கிறியா அது ஒண்ணுதான், எனர்ஜிய பிரம்மமா வச்சுக்கிறியா அது ஒண்ணுதான், எதனை பிரம்மமா வச்சுக்கோ அது ஒண்ணுதாண்டா. ரெண்டாவது ஒத்துக்கிற அத்விதீயண்டாது. ஏகம் சத்து, அந்த சத்தாக இருக்கக்கூடியது அத்விதீயமா இருக்கு. சார் நான் பிரம்மான்னு சொல்றேன், நான் விஷ்ணுன்னு சொல்றேன், சிவன் சொல்றேன், யமன் சொல்றேன், குபேரன் சொல்றேன், வேற பேர் அதுக்கு. விப்ரா பகுதா வந்து இந்த லேர்னர் பீப்புள் ரொம்ப படிச்சுவாருக்கால அவன் தான் உனக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்காள். ஒரே மனுஷனை குழந்தை அப்பான்னு கூப்பிடுறான், அம்மா புத்திரான்னு கூப்பிடுற, சித்தப்பான்னு ஒருத்தன் கூப்பிடுறான். அவன்கிட்ட சண்டை போடுறான் குழந்தை எல்லாம் போய், ஏன்டா எங்க அப்பாவை சித்தப்பான்னு நீ கூப்பிட்டேன் அப்படி நான் சொல்றான். இல்லையே, குழந்தைய கேட்டாலே சொல்றான், ஏன்டா அவனுக்கு சித்தப்பானா நீ அவன் அப்பாவோட அண்ணா, அதனாலதான் அவனை சித்தப்பான்னு கூப்பிடுறான் அவன் அப்படிங்க சார். ஏதோ சம்திங் லைக் தட். இது மாதிரி சித்தப்பாங்கிறான், பெரியப்பாங்கிறான். ஒரே மனுஷன் தான் எத்தனைக்கும். ஆபீஸ்ல போனா சார் சலாம் போடுறான், சாருங்கிறான் கையை கட்டிட்டு போனாக்க. சாதாரண ஆட்கள் இருக்க போது மாற்றி கூப்பிட, சும்மா உட்காந்து மாதிரி போய் கடை போய் சாமான வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற. ஆபீஸ்ல 14,000 கட்டி நினைக்கிறான் அவன். வீட்டு வந்து அவளும் பேசுறான். இருக்கு. இதெல்லாம் இத்தனை இருக்கிறதுனால ஒரே மனுஷனுக்கு இத்தனை ரூபாய் எப்படி வந்தது? அதனால அப்படி லாவண்யத்து ஏகசாரம். இந்த வேதங்கள் நான் சொல்றது ரொம்ப படிச்சுவாள் நான் சொல்றாள். இவர் பிரம்மா, இவர் தான் பிரம்மாவா இருக்காருப்பா, இவர் தான் சித்தி காலத்துல பிரம்மாவா வந்தார், இவர் தான் இந்த சித்தியை பண்ணினப்புறம் பரிபாலனம் பண்ணுவேன் அதுக்கு ஆள் இல்லாம போயிருக்கிறா, இவனே விஷ்ணுவா வந்தான். அப்புறம் எல்லாத்தையும் தனக்குள்ள இருக்கிறவனே அதுக்கு ஆள் கிடைக்கல, ருத்ரங்கிற ரூபத்துல இருந்து அண்டலட்சத்தை போட்டு வந்தான். மந்தாரமெல்லாம் பார்க்கறத உள்ள விழுந்துருச்சு. 2 பேரும் பிடிச்சி இருக்கிற போது இருக்கிற அந்த அக்ரிமெண்ட் ஆரம்பமே தகராறு. அசுராளுக்கும் தேவாளுக்கும் ஒரு அக்ரிமெண்ட். அசுரால் 66 கோடி, தேவாள் 33 கோடி. 2 பேருக்கு ஏதோ மூலமா காம்ப்ரமைஸ் பண்ணி அங்க ஆக்சிடென்ட் வரத்துக்கே பெரிய பாடுபட்டார் அவர். வால் பக்கத்தை யார் பிடிக்கிறது, தலைப்பக்கத்தை யார் பிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய தகராறு. அது அந்த இடம் வரும்போது விசாரமா சொல்லும். இதெல்லாம் ஒரு மாதிரியா செட்டில் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சது. இதுக்கான அசுராளுக்கு என்னன்னாக்க, நாம 66 கோடி இருக்கோம், நாம தான் பலவான், இவெல்லாம் வந்து தோத்த பசங்க அப்படின்னு தேவாளை பத்தி ஒரு கீழ்பட்ட அபிப்பிராயம். தேவாளுக்கு என்னன்னாக்க, இவெல்லாம் என்ன, கிருஷ்ணர் நம்ம பக்கம் இருக்கா, நமக்கு தான் ஜெயம், நம்மள அடுத்துக்கு யார் உண்டு அப்படின்னு அவளுக்கு ஒரு பெரிய இருக்கும். இப்படிதான் ஆரம்பிக்கிறது. மந்தாரமலை கீழே விழுந்துட்டு ஆக்சிஸ் கீழே விழுந்து அப்புறம் என்ன பண்றது? எல்லாரும் பேசாம உட்காந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னா ஒன்னும் புரியல ஒருத்தனுக்கும். இவரையே ஒரு சப்தத்துக்கு உள்ள போய் ஆமைய மாதிரி இருந்துட்டு தம் முதுகல் அதை ஏற்றிருந்தார். மறுபடியும் மேல வந்துட்டு கடைஞ்சாங்கன்னு கடைய முடியல, விஷத்தை கக்குறது. 2 நாள் பிடிச்சி இழுத்த உடனே பாசிட்டிவ் விஷத்தை அப்படியே கக்குறது, உலகம் முழுக்க எரியுது. காலாக்கால விஷம் வந்துட்டு எல்லாரும் ஓடி போட்டான். போட்டு அப்படியே போட்டதை போட்டபடி ஓடி போட்டாங்க. கருத்துவாயம் தந்தா பரமேஸ்வரன் அவனை கூப்பிட்டு வந்து நீங்க சாப்பிடும்போது இதை வெளியில எல்லாம் எரிக்கிறதுங்களா, வெளியில இருந்தா இருக்கிற என்ன பண்றாங்க? அவன் கேட்கா என்ன பண்ணணும்னா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க சாப்பிடும் போல விஷத்தையா? ஒரு ஆற்றுக்கு போனா எல்லாருக்கும் ஏதாவது கேட்கறீங்க சொல்லி கொடுப்பா, அப்படி இப்படி ஏதாவது கொடுப்பாங்க. நான் சாப்பிடும். அவன் சொன்னார், நான் வெடிக்கப்பட்ட வந்தேன் இங்க என்ன ஆகுது, விஷத்தை கொடுத்து சாப்பிட சொல்றேன் கேட்டாங்க. அது மாதிரி ஆயிடுச்சாங்க. சரி எல்லாம் ஓடி போட்டானா கூப்பிட்டு வந்து எப்ப கலைஞ்சு எப்போ எடுக்கிறது? தானாவே ஏகத்துவம் கலையுக கிருஷ்ண சர்ப்பராஜ காந்தாள் பெட்டத்தில்
ஆனே கடைஞ்சார் ரெண்டு பக்கமும். இந்த பக்கம் அசுரனா இருந்தார், இந்த பக்கம் தேவனா இருந்தார், போட்டு கடைஞ்சார். அப்புறம் அவர்கள் இப்படி ஏகரசமா இருக்காரு, எல்லாத்துலயும் ஒன்றாக இருக்காரு அவர். அப்படி அர்த்தம் மனம் இந்த இடத்துல ஏதோ அழகுக்கு மட்டும் ஒரு அழகுக்கு அப்படிதான் இருக்கார், புண்ணியத்துக்கு அப்படித்தான் இருக்கார், எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அவர் அத்விதீயர். அதனால்தான் எல்லாம் உண்டாயிருக்கு உலகத்துல. அதை மறக்கப்படாது. லாவண்யத்தை ஏகசாரம், எல்லா அழகுக்கும் ஒன்றுபட்ட திரட்சியாக இருப்பதும் இவரே. இது எப்படி போல இருக்குன்னாக்க, இந்த சுத்த சத்துவமும் மாயும் இருக்காம தான். ஒருத்தருக்கு அவர் சுத்த சத்துவமா தெரிகிறார், ஒருத்தருக்கு அவர் மாயா தெரிகிறார். நமக்கு பிரபஞ்சமா தெரியுறதும் நமக்கு எல்லாம் மாயா இருக்கு, சாதுக்களுக்கு எல்லாம் சுத்த சத்துவமா இருக்கு. அது மாதிரி இந்த ஸ்வரூபம் இப்படி அழகெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்காரு. இவரது ஒரு மாயா ஸ்வரூபம் தானே இது. இதுக்குள்ள இருக்க சித்த சத்துவம் அது எப்ப வெளில தெரிய போறது அப்படிங்கறத சாந்திரிய உபனிஷத் போய் சொல்லிச்சு. அப்பா, இவரை பார்த்து ஏமாந்து கூடாதரா, நீ மட்டுக்கும் இவரை சிரிச்சுட்டு இருக்கானே, புரிஞ்சிருப்ப விடுறானே வழியில, எல்லாரையும் மயக்கிட்டு இருக்கானே விட்ட பூஜையில, ஏமாந்து கூடாது, இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு வேறொரு ரூபம் இருக்கு. இது நம்மளை ஏமாத்துறதுக்கான ரூபம் இருக்கு. சாந்திரிய உபனிஷத் கையில வந்து வச்சுருக்கான், செச்சு மாலையை போட்டுருக்கான் கழுத்துல. கூப்பிட்டா வந்துருவான் போல இருக்கு. உள்ள இருந்து வடான்னு கூட்டா உள்ள வந்துருவான் இருக்கு. ரெடியா இருக்கான் அவன். குழந்தையெல்லாம் கூப்பிட்டா வந்து சாக்லேட் காமிச்சா வந்து வரணும். அது மாதிரி காமிச்சாக்கா உள்ளே வந்துருவான் போல இருக்கு. அவ்வளவு ரெடியா இருக்கான் உள்ள அவன் நம்ம கிட்ட வரத்துக்காக. இதுதான் கூப்பிட மாட்டேங்கிற அவரு. என்ன கஷ்டமா இருக்கும். உள்ளே இருந்து ரெடியா எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணிட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க விட்ட பூஜையில. கூப்பிட்டா வந்துருவான். ஏன் கூப்பிட மாட்டேங்கிறோம்? மாயை மறைச்சு விட்டு கூப்பிட முடியல அவனு. அப்படி இந்த உபநிஷத்து சாண்டில்ய உபநிஷத்து போய் சொல்லிட்டு இவனை பார்த்து ஏமாந்து போடாது. எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒண்ணு விடுறேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தோம். இவன்கிட்ட இவன் எப்படிப்பட்ட சுரூபம் தெரியுமா, இவனுடைய சுரூபத்தை நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது போய் இவன் சும்மா இது மாதிரி பூஜைப்படுத்தி பீடங்கள்லாம் இவனுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படி தெரியுமா இருக்கான்? சதபாணி பாதம் அச்சக்ஷு ஸ்ரோத்ரம் விஸ்வம் சரீரம் அக்ராஹ்யம் அனிர்தேஷ்யம் யதோ பாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா யத்கேவலம் ஞானகம்யம் ஆகாசவத் சர்வகதம் சசூக்ஷ்மம் நிரஞ்சனம் நிஷ்கிரியம் சன்மாத்திரம் சிதானந்தைகரசம். சிதானந்த ஏகரசம், சிதானந்தைகரசம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் சதுபிரம் சது பிரபஞ்ச பிரம்மம். கொட்டி பிடிச்சு போயிருக்கு. புட்டு புட்டு ஒட்டி விட்டு நம்மளை ஏமாற்றவே முடியாது. சாண்டில்ய பற்றி காமிச்சுக்கலாம், நீங்க இப்படிதான் இருக்கு, என்ன ஏமாத்து அப்படின்னு சாண்டில்ய பற்றி சொன்னா சரியா போச்சு. அவன் வாய முடிஞ்சு போய் சாப்பிட வேண்டியதான். அப்படிதான் இருக்கான். ததபாணி பாதம் அச்சக்ஷு ஸ்ரோத்ரம் விஸ்வம் சரீரம் அக்ராஹ்யம் அனிர்தேஷ்யம் யதோ பாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா யத்கேவலம் ஞானகம்யம் ஆகாசவத் சர்வகதம் சசூக்ஷ்மம் நிரஞ்சனம் நிஷ்கிரியம் சன்மாத்திரம் சிதானந்தைகரசம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் தத் பிரபஞ்ச பிரம்மம். கைகால் இல்லாததும் கண்காது நாக்கு சரீரம் இல்லாததும் பிடிக்க முடியாததும் மனசால கூட, அதான் ஏதோ வாசனை மனசால கூட பிடிக்க முடியாததும், இவன்தான் என்று சுட்டிக்காட்ட முடியாததும், மனோவாக்குகளுக்கு எட்டாததும், ஞானத்தால் மட்டுமே அடையக்கூடியதும், ஆகாசத்தை போல் எங்கும் பரவியதும், சூக்ஷ்மமானதும் சுத்தமானதும் கரைபடாததும் செயலற்றதும் நிஷ்காரணம் சொல்றோம் பாருங்க, செயலற்றதும் அறிவுமயமானதும் சதி சிதி ஆனந்தம் ஒன்று கூடிய ஏகரசமாக இருப்பதும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவன் ஒன்றுபட்ட அழகா இருக்கான்னா இந்த உபனிஷத்தினால அழகா இருக்கான், உபனிஷத் சொல்றதுனால அழகா இருக்கான். அவனுக்கு கைகாலா இருந்ததுன்னா அழக இருக்க முடியாது. அவனுக்கு சார் கை கொஞ்சம் பெருசா இருக்கு, கை கொஞ்சம் சின்னதா இருக்கு, இப்படிதான் சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரிதான் போடும். அப்புறம் இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால மனசு வாக்குனால கூட அவனை எட்டு பார்க்க முடியல. ஒரு தபஸ்னா என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி மோகிக்க பண்றான் எல்லாரையும். சதீசுக்கு ஆனந்தம் சத்தாக இருக்கான், திரிகாலாபாத்தியம் எப்போதும் எதுக்கு இருக்கான், இன்னைக்கு இருக்கான், நாளைக்கு இருக்க போறான்.
சிதி கடவிலட்சணம், பிரகிருதி இல்ல, இந்த பிரபஞ்சம் இல்ல, இதெல்லாம் மறைஞ்சு போடும். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இல்ல, அதனால இது இல்ல, ஜடவிலட்சணமா இருக்க ஆனந்தம். என்ன ஆனந்தம்? இது சாப்பாட்டுனால கிடைக்கக்கூடிய ஆனந்தமா? ஏதோ ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறோம், கார்ல போறோம், அதனால கிடைக்கிற ஆனந்தமா? பிரேமாத்மகமான ஆனந்தம், எதையும் எதிர்பாராமல் ஆராதிச்சாலே அந்த கோபிகைகள் அப்பேற்பட்ட பிரேமாத்மகமான ஆனந்த ஸ்வரூபியா இருக்கிறதுனால இது மூணு சேர்ந்திருக்கு. அவன்கிட்ட சத்தியும் சேர்ந்திருக்கு, சித்தியும் சேர்ந்திருக்கு, ஆனந்தம் சேர்ந்திருக்கு. இந்த மூணு சேர்ந்ததுனால ஏகரசமா இருக்காங்க. அதனாலதான் நீங்க லாவண்யஸ்ய ஏகசாரம். ஏகசாரம்னா என்ன தெரியுமா? இன்னும் ஒத்தி பட்டத்தில் சொன்னது இதுல. இது ஏகரசம்னு சொல்லிட்டு ஏகசாரம். இத்தனையும் சேர்ந்து இவ்வளவு பெருசு ஒரு அண்டால வச்ச ஜலம் மாதிரி இல்ல, அப்படியே தமிழர்ல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டார். குடிச்சிட்டு போங்க, உடனே தெரிஞ்சு போட சுற்று சொத்து ஸ்வரூபம் எக்ஸ்ரே பாக்குற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டாரு பட்டேரி. இவ்வளவு பெரிய அண்டா ஜலத்தை யார் குடிக்கிறது? அப்படியே தமிழர்ல கொடுத்துட்டாங்க எல்லாரும். அப்படியே நல்லா காட்சி துண்ட காட்சி கொடுக்குற முருங்க அது மாதிரி அப்படி கொடுத்து அப்படி ஏகசாரம் அப்படி இருக்காதான். அதனால இந்த தீன சேதனர்களுக்கு நம்மிடத்துல வச்ச கருணையினால்தான் அப்படி இருக்காங்க. இல்லாட்டா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனுக்கு எத்தனையோ பேர் இருக்கா உலகத்துல. ஐயோ வந்துட்டானே, ஜென்மாவை அடைஞ்சுட்டானே மகாபாவி, இன்னும் நம்மள ஆராதிச்சு ஜென்மாவை நீக்கிக்கிறதுக்கு வழி தேடாம தவிக்கிறானே. தாபத்திரங்களுடைய தாபத்திரையும் போட்டு குச்சிட்டு இருக்கு நாலு பக்கமும். இதுல இருந்து மீண்டு வரத்துக்கு வயதியாக முடிச்சுருக்காங்க. இவர் கைதூக்கி விடும்போது கருணையால தூக்கி விடுவாங்க. அப்படியும் புரிஞ்சுக்கல, அப்படியும் ஆராதிக்கல ஜென்மா போனது. பிரத்யேகதாராதர லலித கலாய ஆவணி கேலிகாரம் லாவண்யத்த ஏகசாரம் என்று இந்த அவன் இருண்ட மேகம் போன்று இருந்தாலும் ஒரு ஜோதி, அந்த மின்னல் கொடி அதுலதான் போகும். இருண்ட மேகத்துலதான் போகுமே ஒழிய சாதாரண மேகத்துல வெளிச்சமான மேகத்துல போகாது. அதனால அந்த மின்னல் கொடி மாதிரி பிரகாசிக்கிற சொப்பிரகாசம் இவரிடத்துல இருக்கிறதுனால்தான் அந்த உதாரணத்தை சொன்னார். காயாம்பூ கொத்துனாக்க பார்த்தோன்னே மனசை கவரக்கூடியதாக இருக்கும். அது இந்த காயாம்பூங்கிறது அப்படி இருக்கானா? அது ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருக்கு. ஆமா, இப்பதான் பார்த்துட்டு வந்துட்டேன். உஷ பூஜாச்சுன்னா பன்னிரெண்டு பூஜையில வேற விதமா தெரியுது. உடனே உஷ பூஜையில மாறி போயிட்டு இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் வேற விதமா தெரியுது. அப்படி உபனிஷதெல்லாம் இவனை வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது சொல்லிட்டோ அவன் இந்த குருவாயூர் கஷேத்திரத்துல எப்படி தெரியுமோ இருக்கான். இந்த சாண்டல்ய உபனிஷத்துல எல்லா உபனிஷத்தும் தான் சொல்றது, இல்லை இல்லைன்னு சொல்றது. அவன் எங்க இருக்கான்னு கேட்டா தெரியலேங்கிறது, தேடி பார்க்கறது. இன்னும் என்னைக்கு தேடி என்னைக்கு நமக்கு சொல்லி என்னைக்கு போய் பார்க்கறது பட்டுச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம். அப்படி வைங்க, மூட்டை கட்டி வைங்க, எல்லாம் உபனிஷத்தையும் இங்க கழுத்தை நடத்தி வாங்க எல்லாரும். நான் காட்டுறேன், எனக்கு தெரியும், நான் காட்டுறேன். எப்படி இருக்கா பாருங்க. இந்திரநீல சமச்சாயம், இந்திரநீலக்கல்ல பண்ணதான திம்மண்டா அது. தீபாவளி காட்டுறப்போ தெரியும் பல 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 பலான்னு முடியும். இந்திரநீலக்கல்ல பண்ணதான சரடாது. கீழாம்பரதரம் மஞ்சள் பட்டு கட்டின்னு இருக்காண்டா. சங்க சக்கர கதா பத்மைதி ரசத்பாகம் விசிந்தையது. இது மனசுக்கு என்ன இருக்க? சித்த சத்தம் சொன்னாக்க அது என்ன இருக்க? அதுல 10 நிமிஷம் கேட்கலாம். அதை இதை மணிக்கணக்கா கேட்கலாமே சொல்றாரு. அதனால கொஞ்ச நாளைக்கு அதை மறந்துடுவோம். இதுல வா, நீ உள்ள துருவன் மாதிரி உள்ள வந்துருங்க. வந்துட்டு அந்த துவாசாட்சி மேல வந்துட்டு சைத்தன்யத்துக்கு போட்டா பாரு. அது மாதிரி நான் ஆச்சரியம் போடுறேன். உன்ன சோபாகத்துக்கிட்ட வந்துட்டு அப்புறம் என்ன கவலை உனக்கு? எங்கேயோ வழி கட்டி பெருமாடி பஸ் எங்கேயோ போய் தூக்கு தெரியாம போய் நீ எங்கேயோ போய் நிற்கிறதுக்கு எல்லாம் வந்தாச்சு. குருவாயூருக்கு வந்தாச்சு, நாலம்பளை வந்தாச்சு, உள்ள சோபாகத்துக்கு வந்தாச்சுன்னா அப்புறம் என்ன? பக்கத்துல இருக்கா சுவாமி, கையால பிடிச்சு கொள்ளாமே அவளை. அதனால இந்திரநீல சமச்சாயம்னும் பீதாம்பர தரம்னும் சங்கச்சக்கர கதா பத்மைகி ரசத்பாகும் விசிந்தையேதுன்னு கூடுற போது யோகிகள் கூட ரமிச்சு போராடாம். அப்படியே எல்லாத்தையும் விட்ட யோகிகள்லாம் ரமிச்சு போட்டால் சித்த சத்துவத்துல ரமிக்கல. அதான் வித்தியாசம். சித்த சத்துவம் எத்தனை கரடியா கட்டினமோ அந்த சித்த சத்துவத்தை யோகிகள் ரமிச்சதாக தெரியல. அவன் எதுல ரமிக்கிறாங்களோ எல்லாத்தையும் விட்டவாள் முதல் கொண்டு இந்த இந்திரநீல சமச்சாயத்துல ரமிக்கிறாளா. அதனால்தான் பற்றி சொன்னால் நான் அதோட நிறுத்தி 5 ஸ்லோகத்தோட அதை நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேல அது வேண்டாம். அப்புறம் 98 மேல எடுத்துக்கிறேன். அதை நீ அப்புறம் அங்கவா, அது போக மட்டும்தான் தெரிஞ்சுபட போகுது. நீ 90க்கு வரத்துக்குள்ள உனக்கெல்லாம் எழுது கம்ப்ளீட்லி எழுதுலான்னு தெரிஞ்சு போயிட்டா போ. கிருஷ்ண கர்ணாமதாச்சாரியாய் திருச்சூர் சக்கே மடத்துல சன்னியாசத்தை வாங்கிட்டாய். எல்லாத்தையும் விட்டுட்டாள். எல்லாத்தையும் விட்டாள்னாக்க சரீர ஆசை முதல் கொண்டு போயிடுச்சு. இருக்கு
பில்வமங்கலத்துக்கு லீலாசுக்கருக்கு மனசுல பஞ்சாட்சரி ஜபம் கிருஷ்ணர், அவ்வளவுதான். குருவாயூர்ல இருக்கார். ஒரு நாளைக்கு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஒன்னும் எதிலையும் மாற்றம் இல்லை. ஆனால் என்னுடைய சன்னியாசத்துக்கு லட்சணம் அதுதான், எல்லாத்தையும் விட்டுணும். ஆனா என்னுடைய சன்னியாசம் சித்திக்குமா சித்திக்காதான்னு ஒரு பயம் இருக்கு மனசுல. என்ன தெளிவாக இப்படி கேட்கிறே, நீங்க என்ன எந்த சன்னியாசி நீங்கள் இப்படி கேட்கிறீர்கள்? இல்ல சன்னியாசம்னா சுத்தமாவே எல்லாத்தையும் விட்டுணும், ஒரு விஷயம் விட முடியல என்னால. என்ன, இந்த குருவாயூர் சாங்கத்துக்குள்ள இருக்காங்க, இவனை என்னால விட முடியலையே, சன்னியாசம் எனக்கு சரியா சித்திக்குமான்னு கேட்டார். சன்னியாசம்னா லிட்டரலா எல்லாத்தையும் விட்டுணும், அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுணும், எனக்கு ஒன்றையும் பற்று கிடையாது. இவன்ட்டு எனக்கு பற்று இருக்கு, எப்படி விட முடியலையே, அந்த பற்றை என்னால விட முடியலையே, அதனால எனக்கு சன்னியாசம் சித்திக்கிறதா இல்லையா கவலை தொட்டுங்க. இந்த ஏகரசத்தை பத்தி அவர் சொல்ல போறாங்க. இந்த லாவண்யத்தே இத்தனை விஷயத்தை சொல்லிருக்கா, இந்த லாவண்யத்தே ஏகரசம்ங்கிற இடத்துல சொல்ற. ஸ்ரீமத் பரிசி சுகண்ட மண்டன ஜுசே श्यामाभिरामद्विषे लावण्यैकरसावसिक्तवपुषे लक्ष्मीसरःप्रवृषे लीलाकृष्णरसज्ञ धर्ममनसे लीलामृतस्रोतसे केवानस्पृहयन्ति अन्त महसे गोपीजनप्रेयसे. யசோதையினால அழகாக பின்னப்பட்ட மயில் பீலியை தலையில் உடையவனும், அப்படியே அடர்த்தியான கட்டையான மயில், அது அப்படியே வாரி கட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் மெனக்கட்டி என்னெல்லாமும் தாண்டு கிண்டெல்லாம் போட்டு அதுக்கு ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு கட்டி அதை பெல்ஜியம் வைரம் பதிச்சுதான அந்த மயில் பீலியை சொல்லியிருக்காள். அவன் மாடு மேய்ச்சிட்டு வர போய் மயில் பீலி கையில இருக்காது, தலையில இருக்காது. காலில் ஒரு காலில் கொலுசு இருக்கும், ஒரு காலில் கொலுசு இருக்காது. ஒட்டியாலும் கலைந்த விழுந்திருக்கும். வெடுப்புல வேஸ்டி இருக்குமான்னு சொல்ல, பெய்தாமரம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தூக்கில வருவான். இந்த பசங்க மாமையும் வயசு இங்க ஒண்ணு தமிழை தூக்கி எறிஞ்சுட்டான் விளையாடுற போது, வேஸ்டியை வச்சு மரத்து மேல எறிஞ்சுட்டான், இப்படிதான் சொல்லுவான். கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி எசைனாலும் இறுக்கி கட்டப்பட்டு ரொம்ப கட்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதான் திருப்பி அதை சொல்றாங்க. ஏதோ வாங்கி விட்டோம், தலையை போட்டோம், அப்படி போட்டு அப்படி விட்டுள்ளாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 1/2 மணி 1 மணி மெனக்கட்டி அதை திரும்பி இழுத்து அது மேல மயில் திரும்பி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட மயிலுடைய இறகை உடையவனும் நீல வர்ணத்தினால் பெரிய காந்தியை உடையவனும் லாவண்யத்திய ஏக ரசம், எல்லா லாவண்யங்களும் ஒன்றாக கலந்ததான இடம். எல்லா லாவண்யங்களும் சேர்த்துட்டா எப்படி இருக்குமோ அது ஒன்னா இருக்கு. அதனால யசோதைக்கு அவனை விட்டு ஒரு சனகாலம் பிரிஞ்சிருக்க முடியாது. எப்போதும் கூட கூட வச்சிருந்து பாடம், தூக்கி மடி. இந்த கோபிகள் எல்லாம் அவனை கீழே விடுறதே கிடையாது. அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அதுதான். எல்லாரும் அம்மா என்ன தூக்கி எடுக்கிறாமா, எல்லாரும் முத்தம் கொடுக்குறாங்க, எல்லாரும் தூக்கி வச்சுக்கிறாமா, உடம்பெல்லாம் கலந்து போச்சுமா அப்படிங்கிற ஆட்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் கூப்பிட்டு எல்லாரையும் கேட்கறான், வேண்டிய மாதிரி என் குழந்தைய பண்றது நீங்க, அம்மா அவன் நன்னா இருக்கான் பண்றோம், ஏன் நன்னா இருக்கான் சொல்லுங்க நீங்க அப்படிங்கிறாவா. ஏற்கனப்பா எல்லா லாவண்யத்தினுடைய ஒன்றான திரட்சியாக இருப்பதால் அப்படிப்பட்டவனாக இருக்கான். மகாலட்சுமி ஆகிய பெரிய ஒரு ஏரி இருக்கு. மகாலட்சுமி பெரிய தடாகமா இருக்காதா. இந்த தடாகம் வச்சு போச்சுனாக்க ஜலம் வேணுமே, அதுக்கு மழையா இருக்கானா. இந்த மகாலட்சுமி ஆகிய தடாகத்துக்கு ஒரு மழையாக இருக்கான். ரசஜா ரொம்ப அறிவு படைச்ச பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்க. அவெல்லாம் சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் ஒரு பெரிய பிரச்சனை. ரொம்ப நுண்ணறிவு படைத்தவாள் இருக்காளே, அவள்லாம் என்ன பண்றா தெரியுமா, அடாடா இப்படி ஒண்ணு இருக்காடா உலகத்துல, இப்படி ஒரு வஸ்து இருக்கா இப்பதான்டா கண்டுபிடிச்சேங்கிறாளாம். நான் கண்டுபிடிச்சேங்கிறாளாம். நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சார், குருவாயூர் ஒரு பெரிய வஸ்து இருக்கு சார், அதுதான் சார் பிரபஞ்சத்துக்கு காரணம், சயின்டிஸ்ட் அவன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற அவள்னா இப்போ ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சொல்றாளாம். அதனால கோபீஜன பிரேயசே, இந்த கோபீஜனங்களுடைய பிரியம் ஒத்தொத்தருக்கு ஒரு மாதிரி அவன் நடத்தல. ஒத்தொத்தர் தன்னுடைய பிரியம் நிறைவேறட்டா அவனை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் உடனே. ஒத்தொத்தரத்துல ஒவ்வொரு விதமான வேலையை அவன் பண்ணிட்டு இருக்கான். ஒத்தராத்துல கண்ணுட்டி அவுத்து விட்டுட்டான், மறுநாள் காலமா பால் இல்லாம போச்சு அவளுக்கெல்லாம் வியாபாரத்துக்கு. 2 இடத்துல கண்ணுட்டி அவுத்து விட்டுட்டான்.
பால் இல்லாம போச்சுங்கிறார் போய் கம்ப்ளைண்ட் பண்றான். இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு விதமான லீலைகளை செய்து அதனால பிரயாசம். சரி, இன்னைக்கு கண்ணுக்கு அவுத்து விட்டுட்டாங்க, நாளைக்கு என்ன பண்ற அந்த கோபிகைகள் வாசல்ல உட்கார்ந்து எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வருவான்னு பாத்து ஏன் பாக்கணும் அவனுக்கு? நீ கதை தப்பா போட்டு போக வேண்டியதானே? வாசல்லே உட்கார்ந்துட்டு மாடு மேய்க்க போன கிருஷ்ணன் ஏன் வந்து நீ வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டா? வரலாம் மாடு மேய்ச்சிட்டு 5 மணிக்கு திருமணமா 3 மணில இருந்து எல்லாரும் வாசல்ல வந்துட்டார். குழந்தை எப்ப வருவான் எப்ப வருவான் அந்த அழகை பார்க்க. காலம்புற போறதே ஒரு அழகு, மாடை மேய்ச்சிட்டு திரும்பி வரும்போது இன்னொரு அழகு. ரெண்டுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தி, 100% கான்ட்ராஸ்ட். காலம்புற என்னெல்லாம் அலங்காரங்கள் இருக்கோ எல்லாம் பலராமனுக்கு அப்படியே இருக்கும். இவனுக்கு ஒண்ணும் இருக்காது உடம்புல, வஸ்திரம் கூட உடம்புல இருக்காது. திகம்பரகா யசோதா சிசுன்னு ஒண்ணுமே இருக்காது. அப்படி வராது. 10,000 குழந்தைகள் சுற்றி சுற்றி நின்றுக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு கொம்பு வாக்கியத்தை வாசிச்சிருந்து எக்காலம் குருவாயில் எக்காலம் வாசிப்பான், தூக்கி வாசிப்பான் எக்காலத்தை மட்டும். அது மாதிரி கொம்பு வாக்கியத்தை வாசிச்சிருந்து வராதான். கிருஷ்ணா அந்த கார வேலையை ஜலம் கொட்டுறது ஆனந்த பாஷ்பம் உண்டாருது எல்லாருக்கும். ஏண்டா நேற்று உங்காட்ட வந்து திருடினாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை பத்தி இல்ல இல்ல அவன் திருடல எங்காச்சு பையன் திருடினாங்கிற மனசு மாறி போடுது. அது மாதிரி இந்த கோபி ஜனங்களுடைய பிரேயசம் இருக்க இந்த மனசு இது எதனால தெரியுமா? எதையும் யாசிக்காத பிரேமையை வச்சதுனால, பிரேமாத்மகமான ஆனந்தத்தை வச்சதுனால இது மாதிரி யாசிக்கப்பாடு. அது மாதிரி இப்பேற்பட்டதான இந்த சரீரத்தில் யார் ரமிக்காமல் இருப்பார்கள்? கேவாலி யார் ரசிக்காமல் இருப்பார்கள்? அதுதான் பட்டத்தில் இந்த கதம்பார் அநேரன்னு யார் ரசிக்காம இருப்பா? இதை போய் கன்யாகாரமங்கே புண்ணியசாலிகள் ரசிக்கிறார்கள், புண்ணியம் பண்ணாட்டா ரசிக்க முடியல. அதனால எப்படி அவனியத்தேக சாதம்னு சொல்லி இந்த பகவானுடையதான இந்த எத்தனை சித்த சத்துவமாக அவன் இருந்தாலும் நம்மிடத்தை வச்ச கருணையினால சுகிருதி ஜனதிருஷாம் புண்ணியவான்களுடைய கண்களுக்கு யார் புண்ணியவான்கள்? நாம தான் புண்ணியவான்கள். ஜரா நாம் பாக்கியம்னு சொல்லிட்டாரு முன்னாடி முதல் ஸ்லோகத்துல. கன்யாகாரமந்தேனார் அடுத்த ஸ்லோகத்துல. எல்லாம் நம்ம தான் புண்ணியவான்கள். நம்முடைய கண்களுக்கு எப்படி திரும்ப இருக்கா? பூர்ண புண்ணியாவதாரம். எல்லா புண்ணிய ராசிகளும் ஒன்னா சேர்ந்தாக்க ஒரு புண்ணியம், பெரிய புண்ணியம், ஒரு மூட்டையா ஒரு பெரிய புண்ணியம் தெரியுதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கான பூர்ண புண்ணியாவதாரம். எல்லா புண்ணியங்களுடைய ராசியம். யாரோட புண்ணியங்களுடைய ராசி? உங்களுடைய புண்ணியம், என்னோட புண்ணியம், உங்களோட புண்ணியம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துப்படுறது. யாரையாவது கொண்டு வச்சு சேர்த்து தனித்தனியா பிரிச்சு எடுத்து எல்லா புண்ணியத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாக்க அதுதான் சக்க திருகுரு ஏற்படாது. அப்பேற்பட்ட புண்ணியங்களுடைய ராசியாக இருப்பவன் லக்ஷ்மி நிசங்கலீலா நிலையனம். லக்ஷ்மி தேவியினால் லக்ஷ்மி தேவி எங்கேயும் நிலச்சி இருக்கிறது இல்லைன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. லட்சுமி தேவி இருக்கால, ஒரு நாள் இங்க இருக்கா, ஒரு நாள் அங்க இருக்கா. இன்னைக்கு டாட்டா வீட்டுல இருக்கோம், நாளைக்கு ஒரு டாட்டா பாப்பா இப்படி எல்லாம் அவளுக்கு ஒரு பேர் இருக்கு. நினைச்சு நிற்கிறது எங்கேயும் அவன் புண்ணியம் இருந்தா தான் நினைச்சு நிற்போம். தர்மம் குறைஞ்சு போச்சுன்னா உடனே கிளம்பிடுவோம். அவளுக்கு என்ன வேணும்? தர்மம் இருந்தா தான் அவ இருக்காது. அப்பேற்பட்ட லட்சுமி தேவியானவள் எப்போ வைகுண்டத்துக்கு நான் வந்தேன்னு சொல்லிட்டு குருவாயூருடைய இருக்காளோ கிருஷ்ணங்க லீலா நிலையனம். அவளுடையதான தடையில்லாத லீலைகளுக்கு இந்த குருவாயூர் கஷேத்திரம் நிலையனம் இருப்பிடமாக இருக்குங்கள். லக்ஷ்மி நிசங்க லீலா நிலையனம். சந்தேகமே இல்லாமல் லட்சுமிக்கு வேற எங்கேயாவது போகலாமான்னு கேட்டா வேண்டாம், வைகுண்டமே வேண்டாம் அவளுக்கு, வேற எங்க போறாள்? அப்படி லட்சுமி நிசங்க லீலா நிலையனம். லட்சுமி தேவியினுடையதான ரமா காமுக மந்திரம்னு சொன்னால் மகாத்மியத்தை. அப்பேற்பட்டதான லட்சுமியினுடையதான லீலைகள் சங்குதலை இன்றி இந்த கேத்திரத்துல எப்போதும் இருக்காம, அதனால எப்போதும் இங்கேயே இருக்காளாம். சஞ்சிந்தகானாம் அந்தஹா. சிந்தகானாம் சஞ்சிந்தகானாம். தியானம் செய்பவர்கள் சிந்தகானாம். உங்களே நினைச்சிருந்தேன் சார், உங்களே நினைச்சிருந்தேன். சிந்தகானாம் சஞ்சிந்தகானாம் நன்றாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. எதெல்லாம் எப்படி நன்றாக நினைக்கிறது? எல்லாத்தையும் சுற்றத்தை மறந்து விடுறது, தபஸை ஈடுபடுறது, தியான யோகத்தினால வெளி விஷயம் பாக்கியமான விஷயங்கள்ல தன்னை கட்டுப்படுத்தி இந்த தியான யோகத்துக்குள்ள பூந்து அதுதான் சஞ்சிந்தம். அப்படி அந்த மனசோட, அந்த ஏகாக்கிரமான மனசோட இந்திரியங்கள் சரிகட்டு போகாமல் பார்த்து
பூஜைக்கு உட்கார்ந்த போது மனசு வேற எங்கேயோ போடுறது பாருங்க. அது மாதிரிலாம் இல்லாம எல்லா இந்திரியங்களையும் ஒன்னா பார்த்தா பிராணாயாமம். அதுதான் யம நியம ஆசனம். யம நியமம் 8 வருஷம் அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிச்சா மனசு ஒரு மாதிரியா சொன்னத்தை கேட்க ஆரம்பிக்கும். அப்புறம் நம்மளோ போய் உட்கார்ந்தோம் தியானம் பண்ணாங்க, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. யம நியமம்னு 2 இருக்கு. அது 7 வருஷம் அனுஷ்டிச்சாக்க மனசு ஒரு மாதிரியா இனிமே சொன்னத்தை கேட்கிறேன்னு சொல்றா மாதிரி பசங்க. அது மாதிரி இனிமே சொன்னத்தை கேட்கிறேன்னு ஆரம்பிக்கும். அப்படியும் கேட்காது. உடனே ஆசன ஜெயத்தை அடையணும். ஆசன ஜெயத்தை அடைஞ்சா மனசு அப்படியே கட்டுப்பட்டு போகும். ஆசன ஜெயத்தை அடைஞ்சு பிராணாயாமம் பிரத்யாகாரம் 2 நாளையும் இந்திரியங்களை கைகட்டு ஓடாம பாத்துக்கணும். கட்டுப்பட்டு எல்லாம் கட்டி போடணும்னு அப்புறம் பசுமாடு உள்ள வந்துருக்கு, கொட்டுல கட்டி போடுறாங்க, அப்படியே அவுத்து விட வேண்டியது. செஞ்சா ஓடி போட மறுபடியும். அதெல்லாம் ஓடாமல் கட்டி போடுறதுக்கு இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரத்தினால கட்டி போட்டு இந்த மனசை தாரணையினால அந்த சீர்வாய்ப்பை பிடிச்சி இழுத்து உள்ள வச்ச பகவான் வெளியில போகாம கதவை சாத்தி போட்டுறாம பாருங்க. அது மாதிரி தியானத்தினால ஒரு லாக்க போட்டுட்டாக்க என்ன ஆகுதுனாக்கா அப்புறம் சமாதி தான். அப்புறம் உள்ளே இருக்க வேண்டியதான், அவன் வெளியில வர முடியாது. நாமளும் அவனோட சேர்ந்து உள்ள இருக்க வேண்டியது. நமக்கும் வழி கிடையாது, அவனுக்கும் வழி கிடையாது. We cannot come out, we cannot go out. அது மாதிரி அதுதான் சஞ்சிந்தகானாம். அப்பேற்பட்ட தியானத்தினால ஒன்னு ஆராதிக்கிறவர்களுடைய அந்தத்துல இருக்கு. என்ன அந்தம்னா என்ன? இப்படிப்பட்ட சஞ்சிந்தகானாம் அந்தகா, தன்னை நன்கு தியானம் செய்பவர்களுடைய அந்த கர்மத்தில் இருக்க மனசு புத்தி இதெல்லாம் அகங்காரம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த கரணம்னு பேரு. இந்த அந்த கரணத்தை கஞ்சிடுறானாம் அவன். அந்தகானா சமீபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ரொம்ப பக்கத்துன்னு அர்த்தம் இருக்கு. வில்வமங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருந்தா. எப்போதும் ஸ்ரீகோயிலிருந்து குடிச்சா ஒரு மணியில் வந்து உட்காந்துக்கிறான், தாத்தான கூப்பிடுறாங்க அவரை. அப்படி அந்தகானா ரொம்ப சமீபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நமக்கு ரொம்ப சமீபத்துல வந்துடுறாங்க. நீ சஞ்சிந்தகானாமா இருந்தேனாக்க குருவாயூர்பன் ரொம்ப தூரத்துல 500 கிலோமீட்டர்ல இல்ல, பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இங்க உட்காந்து. சஞ்சிந்தகானாமா இல்லைன்னாக்க 500 கிலோமீட்டர் இல்ல, 5 லட்சம் கிலோமீட்டர்லயும் அவன் இல்லை. ரொம்ப சௌந்தரியத்துக்கு அந்தம்னு பேரு. அதான் லாவண்யத்து ஏகரசம். அது மாதிரி இருக்கிறதுனால அவன் சஞ்சிந்தகானாம் அந்தகா. அவளுக்கும் மனசுல ரொம்ப ரம்யத்தை கொடுக்கிறான். அந்தகானா முடிவு. எதோட முடிவு? வேதத்தினுடைய முடிவாக இருக்கான், வேத வாக்கியங்களுடைய முடிவாக இருக்கான். வேத வாக்கியங்கள் என்ன, உபனிஷத்தெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒருத்தர் கேட்டார், கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து, சார் என்னால ஒண்ணு படிக்க முடியும், ஏகப்பட்ட சாக்கைகள் சமிக்கைகள் என்னெல்லாமும் நிறைய இருக்கு, லட்சக்கணக்கான மந்திரம்னு சொல்றேன், இதெல்லாம் ஒண்ணும் படிக்க முடியாது சார், சாரமா சொல்லுங்க சார், ஒரே நச்சல் என்ன சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டாக்க அதுவாக இருக்கா. அதுதான் அந்த இந்நச்சல் யாராவது பண்ண முடியும்? அப்படி ஒரு விஷயம் எல்லாம் எல்லாரும் பெரிய கம்பைன் பண்ணி ஸ்டாம் நடக்கிறது, எல்லாம் பண்ணிருக்கு எல்லாம் சார். ஒரே தத்துவமசின்னு சொல்லிடுறேன் சார். ஓகே சொல்லிட்டா இந்த தத்துவமசியா சஞ்சிந்தகானாம் அந்தகா. அதனால தன்னை நன்கு தியானம் செய்வதற்குரிய மனசுல அந்தக்கரணமா இருக்கான், ரொம்ப சமீபத்துல இருக்கான், அவளுக்கு தூக்கி அணைச்சுக்கிற மாதிரி பக்கத்துல இருக்கான், ரொம்ப சௌந்தரியத்தை உண்டாக்கி அவளை மனசு மோசிக்க முடியாம இருந்தா இன்னொரு வேலைக்கு போக முடியல. அவளை எந்த வேலைக்கா போக முடியும்? அவளால சர்வம் சிரிச்ச பொருளிலவோ மோசிக்காக்கு கொட்ட போறாள் பெட்டருக்கு பின்னாடி போய் ஒரு வேலையும் செய்ய முடியாது. பைத்தியம் தான் அப்புறம் பிகம் மேட். பைத்திய பிராந்தனும் ஒன்றும் இவனும் ஒண்ணுதான். அப்புறம் எந்த வேலை எடுத்தாலும் எல்லாத்தையும் தெரியுது, அவன் தெரியுறான். எல்லாத்தையும் சாப்பிட உட்காந்தா தட்டில் பார்த்தா சீர்காட்டுல மூஞ்சி தெரியுது, காத்துல தெரியுது, சாப்பிட்ற அன்னத்துல தெரியுது, ஜீவன்ல தெரியுது, பத்னி புத்தாளுடைய முகத்துல தெரியுது. எங்க போய் கேட்ட அதான் கேட்டான் பிரகலாதன, எல்லாத்தையும் இருக்கானா? இங்க இருக்கானா? எல்லாத்தையும் இருக்கானான்னு கேட்டுட்டு அப்புறம் இங்க இருக்கானா ஏன்பா கேட்கிறேன் அப்படின்றாங்க. இல்ல 10 பேரா இங்க இருக்கானா? இங்க ரொம்ப நாளையே கேட்பா. அவன் நான் வரத்துக்கு முன்னாடியே இங்க வந்து கேட்டான். என்னுடைய ஜென்மா வரத்துக்கு முன்னாடியே இங்க வந்துட்டானப்பா அவன். சின்ன கர்ப்பம், உலகம் முழுக்க கர்ப்பமா இருக்கான். எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே வரான் அவன். அப்படி நீ வரத்துக்கு முன்னாடி எப்படி அவனுக்கு புரியுமா? பிலாசபி புரியல அவனுக்கு. அப்பாக்கு புள்ள சொல்றான், சின்ன 5 வயசு குழந்தை அப்பாவுக்கு பிலாசபி சொல்றாங்க. நாரத உபதேசம், கர்ப்பத்துல உபதேசம் நாரதன். சம்பந்தப்பட்ட விஷயமா? அது மாதிரி அவன் சஞ்சித்தகானாம் அந்தகா,
தன்னை ஆராதிக்கிறவர்கள், தன்னை எப்போதும் விடாமல் இடைவிடாமல் தியானிப்பவர்களுடைய அந்தகா சமீபத்தில் இருக்கான். வேதங்களுடைய முடிவான கருத்தாக அவளுக்கு தெரிகிறது. அவளை போய் கேட்டாக்க ஸ்ரீகுருவாயூர் போனா யார் தத்துவமசின்னு சொல்றதேடா வேதங்கள்லாம், ஏண்டா அவன் நீ தாமதத்தை 1000 சாட்டியை படிச்சுட்டு மண்ணாட வேண்டாண்டா, இன்னும் சாந்தோக்கிய படிச்சு நீ என்னைக்கு நீ வாழ்க்கை மேல வருது ஒண்ணு தத்துவமசின்னு சொல்லியிருக்கா. அதான் மகா வாக்கியம், அதாண்டா அந்தம், சாமவேதத்துடைய அந்தம் அதுதாண்டா அந்த ஸ்ரீகுருவாயூர். அப்படி அந்தமா இருக்கு. இப்படி தன்னை தியானம் செய்வதற்கு இந்த அந்தமா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்தாலும் சரி, சௌந்தரியமா இருந்தாலும் சரி, அது என்ன தெரியுமோ, முதல் சிலவத்தை சொன்னால் பாருங்க புருஷார்த்தம். அதை மறந்துருக்காங்க. இப்படி எல்லாருக்கும் அந்தமா இருக்கான், எல்லாருடைய முடிவா சேதத்தினுடைய முடிவா இருக்கான், பக்கத்துல இருக்கான், சௌந்தரியமா இருக்கான். இத்தனை இருந்தாலும் அவன் யார் தெரியுமோ, நீ அடைய வேண்டிய புருஷார்த்தமாக இருக்கான். That is very important. அமிர்தஸ்யந்த சந்தோகம் அந்தஹா, அமிர்தஸ்யந்த சந்தோகம், பிரம்மானந்தமாகிய அமிர்த பெருக்கின் தாரையை இப்படி இருக்கானே, இப்பேற்பட்ட பகவான் காயாம்பு பொறுத்து மாதிரி அழகானதும், நீருண்ட மேகம் போல் அழகானதும், மின்னல் கொடி மாதிரி ஒரு ஜோதிஷாக இருக்கிறவனும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பகவான் சஞ்சிந்தகானாம் அந்தக, தன்னை ஆராதிக்கிறவனுடைய மனசுல ரொம்ப நிரந்தரமா பக்கத்துல புருஷார்த்தமாகவே இருக்கார். என்ன புருஷார்த்தம்? தர்ம அர்த்தம் காமமா மோட்சமா கிடையாது. ஸ்ரீகுருவாயூரப்பனாகிய புருஷார்த்தம், உயர்ந்த கைவல்ய பதமாகிய புருஷார்த்தம். அதெல்லாம் இன்னைக்கு போக நாளைக்கு வரும். அது இல்லை, உயர்ந்த கைவல்யமாக புருஷார்த்தமாக மனசுல இருக்கானாம். அப்பேற்பட்டவன் மனசுல இருந்துட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான். என்ன வேலையை செய்யறான் தெரியுமா? அமிர்தஸ்யந்த சந்தோகம், பரமானந்தமாகிய அமிர்த பெருக்கின் தாரையை அப்படியே மனசுல உண்டாக்கிட்டு இருக்கான். எப்படி உண்டாக்கிட்டு இருக்கான்? சிங்கத்தி வர்ஷிக்கின்றான். எந்த பிரம்மானந்தத்தை, எந்த பிரம்மானந்தம் ரொம்ப வசத்தின்னு சொல்றோமோ அப்பேற்பட்ட அமிர்தஸ்யந்த சந்தோகம், அந்த பிரம்மானந்த பெருக்கை ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதை பற்றி அன்டிஃபைன்டு, இதுவரைக்கும் அன்டிஃபைன்டு தான் இந்த பிரம்மானந்தம்ங்கிறது. மொத்தத்தில் ஒவ்வொரு விதமா சொல்ல, குழந்தைய கிட்ட கல்கண்டு மாதிரி இருக்கணும், நம்மளை கிட்ட ஜாங்கி மாதிரி இருக்கணும், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனோம். ஒரு நிரந்தரமா இப்படிதான் இருக்கு அந்த பிரம்மானந்தம்னு யாராவது சொல்ல முடியுமோ? முடியாது. ஏன்? நாம அனுபவிக்கல, அதனால தெரியல. அனுபவிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்னும் அனுபவிக்க 90 வயசு ஆகியும் இந்த பிரம்மாண்டத்துக்கு அனுபவிக்க போயிட்டோம். இன்னும் எப்ப சித்திக்க போறதோ தெரியல. அப்பேற்பட்ட அமிர்தம் சென்ற அந்த சந்தோகம் இருக்கு, அந்த பிரம்மானந்தத்தினுடைய பெருக்கின் தாரை. அது சாதாரணமா ஒரு மழை மாதிரி 5 நிமிஷம் தேஞ்சிட்டு விட்டுவியா, தேஞ்சுட்டே இருக்கு கண்டினியூஸா. தாரைனாக்க விடாம கொட்டுறதுக்கு பேர் தாரைன்னு பேர். சுவாமிக்கு தாரை வச்சிருக்கியான்னு கேட்பேன். விடாம கொட்டின் இருக்கோ எதுக்கோ அதுக்கு தாரைன்னு பேரு. அப்படிப்பட்ட அமிர்தத்தினுடைய தாரையாக எது இருக்கோ அது எப்படி திரும்ப இருக்கு? சொட்டு சொட்டா வேலை, துளி துளியா வேலை. மெர்காரால மழை அடிக்கிறது பாரு, கலக்காது இல்லை, அது மாதிரி கண்ணு மூஞ்சி தெரியாம அடிக்குமாம். அது மாதிரி வருஷத்துக்கு லதாதி கொடுக்கல, வருஷத்தி கொக்குறது கிட்டவே வைக்க முடியுமா? கொட்டை சாரலே அடிக்கும், சாரலே திருச்சூர்ல போய் அடிக்கும். துருபாயில கொட்ட மழைக்கு சாரல் அது மாதிரி இருக்கு. சிந்திந்தகானா, சிந்தித்தேனா வர்ஷிக்கிறது. சரி சார், எந்த பிரம்மானந்தத்தை வர்ஷிக்கிறது சார்? இது இந்த பிரம்மானந்தம் சொல்லல, வேற விதமா சொல்லுங்க சார், புரியும்படியே சொல்லுங்க சார் எனக்குன்னு கேட்டாக்க சர்வசாரோபரிஷதம் போய் சொல்றது. அப்பா இத்தனாயி அவர் சொன்னாரடா, பாலசுப்ரமணியன் குருவாயூர்ல பிரம்மானந்தம் கொட்டுறது, வர்ஷிக்கிறது, மழை மாதிரி அடிக்கிறது சொன்னாரடா, அது என்ன தெரியுமா? நான் டிசைட் பண்றேன். இட் கம்ஸ் மை ஹெல்ப். ஆனந்தோ நாம சுக சைதன்ய ஸ்வரூபः அபரிமிதானந்த சமுத்திரः அதிசிஷ்ட சுக ஸ்வரூபஸ்தானந்த யுக்ததே. இத்தனாயி பாலசுப்ரமணியன் கத்தினாரு. அந்த ஆனந்தம் எது தெரியுமா? பிரம்மானந்தம்னு சொல்லி உனக்குலாம் ஒன்றும் புரியாம தடுக்கிறீரா? அது எது தெரியுமா? ஆனந்தோ நாம சுக சைதன்ய ஸ்வரூப அபரிமிதானந்த சமுத்திரः அதிசிஷ்ட சுக ஸ்வரூபஸ்தானந்த யுக்ததே. இன்ப வடிவான சைதன்ய ஸ்வரூபமான அளவு கடந்த
ஆனந்த சமுத்திரம் போன்று எங்கும் பறந்ததாக இருக்கக்கூடிய, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லேன்னு இல்லை, எங்கும் பறந்ததாக இருக்கக்கூடிய ஆனந்த வருஷத்தை உனக்கு மழை மாதிரி கொட்டிருக்கு அப்படின்னு சர்வசாரோபரிஷதம் போய் சொல்றது. இந்த ஆனந்தத்தை எப்படி அழிக்கிறது தெரியுமோ? அமிர்தகா செந்தகா. செந்தகான்னாக்க கோயிங் ராபிட்லி, ஏதோ மழை மாதிரி பெய்யும், டாரன்சியல் ரெயின் மாதிரி. எத்தனை அர்த்தத்தை உள்ள வச்சால் பத்தல. சாதாரணமா ஏதோ ஒரு பதம் பார்த்தாக்க அமிர்த செந்தகா தான் இருக்கு, என்ன அர்த்தம் இருக்கு உள்ள? சரி, மழைதான் பெய்யுதுன்னு சொல்லியாச்சு, மெர்காரா மழைன்னு சொல்லியாச்சு, கண்டினியூவஸ் டாரன்சியல் ரெயின். என்ன ஆகும்? எல்லாம் இடிஞ்சு கரைஞ்சு போய் அதுக்குள்ள போய் சென்று விடும். அதுக்காக அந்த அமிர்த மழையில போய் நீ நனைஞ்சு விட்டேன்னாக்க நாமரூபம் எல்லாம் மாறிவிடும் ஐயா. அப்புறம் நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் உனக்கு? we have to lose our நாமரூபா. எல்லாம் வாய்ப்பு சரியில்லை. அதுக்காக அப்படி சஞ்சிந்தகா நாம் அந்தகா அமிர்தா கோயிங் ராபிட்லி அப்படியே டாரன்சியல அடிக்கிறது. எத்தனை நாய் சார்? ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அடிக்குமா? அங்க போய் நின்னப்புறம் கிடையாது. கை சொல்ல கனகாலத்துல, ஒரு கனகாலத்துல இந்த ஆனந்த அமிர்தம் ஏற்பட்டு போச்சு. ஒரு கை கொடுக்கிற நேரம் தான். நீ என்னமோ பல யுக கணக்கா ஒரு மழையில நனைஞ்ச மாதிரி ஒரு அனுபவம், என்னமோ அப்படியே அந்த சிதானந்தத்தை இந்த கேட்க ரசத்துக்குள்ள பூந்துட்டா மாதிரி ஒரு அனுபவம். அந்த சைதன்யம் நம்ம கிட்ட சேர்ந்து பாஞ்சு போய் அவர்கிட்ட சேர்ந்துட்டா மாதிரி ஒரு அனுபவம். இதெல்லாம் எப்படி திரும்ப உண்டாகுது ஒருத்தனுக்கு? திரும்பி பார்த்து 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு இல்ல, கழக்க நிலையில போய் நின்ன உடனே சக்கராச்சு ஒரு கனகாலத்துல கை கொடுக்கிற போது எப்படி இன்றைக்கு கொடுக்கறத மாதிரி இல்ல, வருஷத்தி மகா நெற்கால கொட்டுற மாதிரி கண்டினியூவஸாகவும் செந்தகா டாரன்சியலாகவும் அடிச்சு தள்ளி கொண்டு போடுச்சு எல்லாத்தையும் உள்ள. சரி சார், இன்னைக்கு அது மாதிரி ஏற்பட்டு போச்சு சார், நான் 2 வருஷம் கழிச்சு குருவாயூர் போறேன் சார், எனக்கு அது மாதிரி ஏற்படுமா? சந்தோஷம். உனக்கும் காத்துன்னு இருக்குது. நீ உள்ள நுழைஞ்சோன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் உனக்கு. என்ன எப்படி கொண்டு போறாரு பாருங்க அர்த்த புஷ்டியை. ஒரு ஸ்லோகம் தான், எத்தனை அர்த்த புஷ்டி வச்சிருக்காரு பாருங்க. நான் இப்ப போகல சார், நீங்க எல்லாம் போயிட்டு வந்து மாமி போயிட்டு வந்துட்டா, பரமாத்மா போய் மாமி போய் மழை நனைஞ்சிட்டு வந்துட்டா, சரியா போச்சு. நான் அடுத்த வருஷம் போறேன் சார், 10 நாள் கழிச்சு போறேன் சார். வாங்க, என்னைக்கு நீங்க உள்ள வந்தாலும் சித்தம்பலம் தாண்டி நாலம்பலம் வாதில் மாட நுழைஞ்சாச்சா கொட்டிருக்க மழை உனக்கு. சந்தோஷம்னு தெரியாது. விடாமல் வர்ஷிக்கிறது என்னைக்கு தெரியுமோ? என்னைக்கு நீ வந்தாலும் பசோத்தாரா ஹோமத்துல தைலதார எப்படி விடாம கொட்டுமோ அது மாதிரி இத்தனையும் சார். இத்தனை நாள் நீங்க சொன்னதே மறந்து போச்சு சார், நீங்க சொன்னது எது உண்டாக்குறதுன்னு ஒருத்தன் கேட்டான். இத்தனை நாள் பிரமாதமா சொல்லியிருந்தீங்க சார், இதெல்லாம் எது சார் உண்டாக்குறது? எனக்கு சொன்னது மறந்து போச்சு சார்னு கேட்டாக்க அதுக்காக ஞாபகப்படுத்துறாரு. இதெல்லாம் எழுதிரிமா உண்டாக்குறது கது அந்த பிரசித்தி பெற்ற கீர்த்தி வாய்ந்த அந்த திருமேனியே உடையதான பகவான். எந்த கீர்த்தி பெற்ற திருமேனி? அதை மறக்கப்படாது, சித்த சத்துவம். அது அந்த மிக பிரசித்தி பெற்ற என்ன பிரசித்தி எதுக்கு? சித்த சத்துவம்னு பிரசித்தி பெற்று சாதுக்களுக்கு நிர்குண சாட்சி பூதமாகவும் நமக்கு சகல சாட்சி பூதமாகவும் இருக்கு. அப்பேற்பட்டதான அந்த தீன சேதனர்களுக்கு எப்படி மனசை கொடுத்து இருக்கிறது? சுத்த சத்துவம்னு சொன்னதுனால இல்ல. ஆனீல லட்சண கேசம் ஜடித மகரச குண்டலம் மந்தகாச செந்தார்திரம் கௌஸ்துபஸ்ரீ சரிகத வனமாலோடு ஆராதிராமம். இப்படி சொன்ன உடனே மனசு எப்படி லைச்சு போயிடுது. இப்படி சுற்றம் மறக்க செய்யக்கூடியதான மனோகரமான மிக பிரசித்தி பெற்ற சித்த சத்துவம் என்று கூறக்கூடிய இந்த ரூபம் செய்கிறது எல்லாத்தையும். வேற என்னமோ இங்க வந்து குடிச்சு யாரோ செஞ்சுபில்ல வேசாந்தி பண்ணிவிடல. அதெல்லாம் இந்த ரூபம் பண்றது. அந்த ரூபம் எப்படிப்பட்டது? உன் மனசை ஆக்கிரமிச்சு பிடிச்சி இழுக்கிறது. இந்த இரும்ப கொண்டு காந்தத்துல வச்சா ஓடி போட்டு போறது டபக்குன்னு அது மாதிரிலாம் இழுக்கிறது. ஆனியல் லட்சண கேசம் என்ன, ஜொலித மகரச குண்டலம் என்ன, மந்தகாச செந்தார்த்தம் என்ன, கௌஸ்துபஸ்ரீ பரிகத வனமாலோடு ஆராதி ராமன் என்ன, இப்படி மனசை கவரக்கூடியதாக இருந்து சுற்றத்தை மறக்க முடியாது பண்ணி நீ யாரு பேரு கேட்டா தெரியல. சுற்றம் மறந்து போய் எங்க வந்திருக்கிறது தெரியல. இப்படி எல்லாம் பண்ணிவிடுறது. இப்படி பண்ணி சுற்றம் மறக்க செய்து இந்த சுத்த சத்துவத்து மூலமா சேர்றவாளுக்கும் ஒரே டார்கெட் தான், இந்த சகல ரூபமா சேர்றவனுக்கும் ஒரே டார்கெட் தான். 2 பேருக்கும் ஒரே மழை தான். நீ திருப்பதியில 10,000 ரூபாய் பணம் கட்டிட்டு தனி கியூல ஏர் கண்டிஷன் கியூல வர, நான் சாதாரண கியூல வரேன். 2 கியூவும் சாண்டர்ல ஒன்னா சேர்ந்துடும்.
அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி நீ சித்த சத்துவ மத ஆராதிக்கிறியா, பிரமாதம், ஓகே. நீ வாதில் மாடத்துக்கிட்ட வர மட்டும்தான். அதெல்லாம் வாதில் மாடம் தாண்டியாச்சா, நமஸ்கார மண்டபம் வந்தாச்சா, சோபானத்துக்கிட்ட வந்தாச்சா, நீ ஒண்ணுதான் சக்கரமா உபாசிட்டு, நானும் ஒண்ணுதான், எனக்கும் உனக்கும் ஒரே மழைதான். இப்படியாக உள்ள வபுகு தங்களுடைய திருமேனியானது சித்த சத்துவமாகவும் மாயையாகவும் உள்ளது. ஆனால் ஆவரண நிக்ஷேபங்கள் நீங்க மறைக்காம நீ பார்த்துட்டு இருக்க. இந்த மாயை கூப்பிட்டு சும்மா அது உன் வேலையை காட்டிவிடாதேவாகிட்ட, இந்த ஆவரண விக்ஷேபங்களை போட்டு மறைச்சு அதை பார்க்க முடியாது பண்ணிவிடாத, பெங்களூர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காத வாழலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. அதனால ஆவரண விக்ஷேபங்களால மறைக்கப்படாத சித்த சத்துவமாக உள்ள இந்த திருமேனி மாயின்னு இன்னும் சொல்ல வேண்டாம், சித்த சத்துவம் தான் அது எப்போதுமே. அப்பேற்பட்ட இந்த திருமேனியை அணுகலையே எப்போதும் இடைவிடாமல் நான் தியானிக்கிறேன். ஜாக்கிரதை என்ன, சொப்னம் என்ன, சுசுப்தி என்ன, துரியம் என்ன, துரியாதீதம் என்ன, இப்படி எல்லா சர்வ அவஸ்தைகளிலும் இந்த திருமேனியை நான் எப்போதும் தியானம் பண்ணுகிறேன். அணுகலையே, அணுகலையேங்கிறது நாராயணத்துல 2 இடத்துல வருது. இந்த இடத்துல ஒரு அணுகலையே, முதல் தசகத்துல ஒரு அணுகலையே, 100ஆம் தசகத்துல ஒரு அணுகலையே. மஞ்சீரம் மஞ்சுநாதைரிவ பதபஜனம் ஸ்ரேயாலபந்தம். அதுல ததிம் அணுகலையே மங்களாம் அங்குலீனாம் சந்தாபத்வாந்தகந்திரீம் ததிம் அணுகலையே மங்களாம் அங்குலீனாம். அப்படி 100ஆம் தசகத்துல ஒரு அணுகலையே, இந்த தசகத்துல ஒரு விடாமல் தியானிக்கிறேன். முதல்ல தியானத்துல ஆரம்பிச்சு கடைசியில தியானத்துல முடிக்கிறாள். இப்படி இந்த திருமேனியை விடாமல் தியானிப்பதாக தன்னுடைய 77வது வயசுல பட்டத்திரி வாதரோகத்தினால பெரிய சமத்தை அடைஞ்சி குருவாயூர் கஷேத்திரத்துல வாதில் மாடத்துல கிழக்கே நடையில பகவானுக்கு சமீபத்துல பிரேம பக்தியால பகவானை வசப்படுத்தி நாராயணத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் தலை அடிக்கு அங்கீகாரம் பண்ணப்பட்டதான பண்ணும்படியாக செய்த உத்தமமான இந்த நாராயணத்தை ரச்சனை பண்ற போது இந்த திருமேனியுடைய அழகை இப்படி வர்ணிக்கிறாராம். நமஸ்துப்தம் பகவதே வாசுதேவாய வேததே சர்வபூதாதிவாசாய சாந்தாய பிரகதே நமஹ. ஓம்.